செல்வதற்காக ஒருங்கிணைத்து செல்வதற்காக பேராசிரியர் கள்ளக்குறிச்சி திருவள்ளுவர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் திரு டாக்டர் முருகானந்தம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அவரிடம் இம்மேடை ஒப்படைக்கப்படுகின்றது. வணக்கம். கட்டுரை வழங்கக்கூடிய கட்டுரையாளர்கள் மேடைக்கு வர வேண்டும். கொஞ்சம் அந்த மேடைக்கான வடிவமைப்புகளை மேற்கொள்கிறார்கள். காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். கருத்தரங்க நிகழ்வினை கருத்தரங்க கட்டுரையாளர்களை நெறிப்படுத்தி நடத்தக்கூடிய கருத்தரங்க அமர்வுடைய 3 தலைவர்கள் நெறியாளர்களாக இருக்கிறார்கள். கருத்தரங்க கட்டுரைகளை நெறிப்படுத்தி அமர்வுக்கு 3 பேர் தலைவர்களாக முன்னிலையாளர்களாக இருந்து நடத்த இருக்கிறார்கள். முதலாவதாக மூத்த பேராசிரியர் மாநில கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பெருமதிப்புக்குரிய பசுபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து புதுவை மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், பல்வேறு கள போராட்டங்களை கண்டவர், புதுவை பல்கலைக்கழகத்திலும் மாணவர்களுக்கு என் போன்ற மாணவர்களுக்கு பெரும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறவர், மேலும் பல்வேறு இலவச கல்வி, இலவச விடுதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை புதுவை பல்கலைக்கழகத்தில் பெற்று தந்தவர், பெரும் மதிப்புக்குரிய மிகவும் நண்பராக பழகக்கூடிய டாக்டர் சிதம்பரம் சார் அவர்களை மற்றொரு அமர்வு தலைவராக இருந்து நடத்துமாறு மேடைக்கு அழைக்கிறோம். அதேபோல் ஆத்தூரிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர், அவரும் சங்கத்தினுடைய செயல் துடிப்பு மிக்க முன்னாள் தலைவர், மிக இனிமையாக பழகக்கூடியவர், மிகவும் நட்போடு பழகக்கூடியவர், என் போன்ற இளம் வயதினருக்கு வழிகாட்டியாக திகழக்கூடியவர் ஐயா முருகேசன் ஐயா அவர்களை அடுத்த அமர்வின் தலைவராக வரவேற்கிறோம். 3 பேரும் அமர்வினை நெறிப்படுத்தி நடத்துவார்கள். 3 பேரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். கருத்தரங்க நிகழ்வு தொடங்குகிறது. முதலாவதாக ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சுருக்கமாக, நேரமில்லை நமக்கு, அதனால் சுருக்கமாக விஷயங்களை மட்டும் கூறி தொடங்க விரும்புகிறோம். இதுபோன்ற கட்டுரைகளை தொகுப்பது அல்லது அதை நூலாக வெளியிடுவது, கருத்தரங்கள் நடத்துவது என்பது கல்வி புலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் ஏன் இதனை பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் பட்டதாரிகள் சங்கம் செய்ய வேண்டும் என்றால், ஏன் இதை எடுத்திருக்காங்க, இந்த முயற்சியினை எடுத்து நமது நிர்வாகிகளும் கருத்தரங்க குழு உறுப்பினர்களும் செய்திருக்கிறார்கள் என்றால், காரணம் இந்த விவாதங்களை நடத்தினால்தான், அதாவது பார்வையற்றவர்கள் தன்னளவில் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொள்ள தெரியாதவர்கள், அதாவது நமக்கு என்ன வேணுங்கிறது, நம்முடைய வரலாறு என்னங்கிறது நமக்கு தெரியாது, மற்றவங்க தான் சொல்லணும், நம்மளை யாராவது ரெப்ரசன்ட் பண்ணணும், we need someone to represent us, நம்ம யாராவது ஒருவர் பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலை முன்பு இருந்தது, என்ற ஒரு நிலை, ஒரு சித்தரிப்பு இருந்தது. ஆனால் இந்த சங்கம், தமிழகத்தை பொறுத்தவரை இந்த சங்கம் பார்வையற்றவர்களுக்கு வேறொருவர் யாரும் மற்றவர்கள் பிரதிநிதியாக இருக்க தேவையில்லை, நாங்களே தற்சார்போடு இருந்து எங்களுடைய உரிமைகளை கேட்டு பெற எங்களுக்கு தெரியும் என்கிற நிலைக்கு தமிழகத்தில் பார்வையற்றவர் நிலையை உயர்த்தது இந்த சங்கம். இப்போது காலங்கள் மாறி வருகின்றன, காலம் மாறி வருகிறது, பல்வேறு சூழ்நிலைகள் மாறி வருகின்றன. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் சங்கத்தினுடைய வரலாறு என்ன, போராட்ட வரலாறு என்ன என்பதை அறிந்து கொள்ளவும், முன்பே உத்தராபதி அவர்கள் குறிப்பிட்டது போல பண்பாட்டு தளத்திலும் கலை இலக்கிய தளத்திலும் பார்வையற்றவர்கள் எப்படிப்பட்ட பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 முக்கியமான விஷயங்கள். இந்தியாவில் பார்வையற்றோர் கலை, பண்பாடு மற்றும் கள செயல்பாடுகள் என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் பார்வையற்றவர்களை குறித்த கலை இலக்கிய பதிவுகள், பண்பாட்டு பார்வைகள், மதிப்பீடுகள் எப்படி இருக்கின்றன என்பது, அதில் பார்வையற்றவர்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை தம்முடைய உழைப்பால், எழுத்தால், கலை செயல்பாடுகளால் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது, இந்த 2 முக்கியமாக விவாதிக்கிறோம். அதே மாதிரி கள செயல்பாடுகள் என்ற பகுதியில் பார்வையற்றவர்கள் தமக்காக நடத்திய போராட்டங்கள், தமது உரிமைக்காக நடத்திய போராட்டங்கள், போராட்ட வரலாறுகள், இச்சங்கத்தினுடைய கண்ணனையா பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது, சங்கத்தினுடைய வரலாறு பற்றி கட்டுரை இருக்கிறது, பணி இடஒதுக்கீடு பற்றி கட்டுரை இருக்கிறது, அரசனுடைய கொள்கை முடிவுகள் இருக்கிற சிக்கல்கள் குறித்து கட்டுரைகள் இருக்கின்றன,
போர் நிறுத்த போராட்டம் பற்றிய கட்டுரைகள் இருக்கின்றன. இது போன்ற பல்வேறு பொருண்மைகளில் நம்முடைய போராட்ட வரலாறு எப்படிப்பட்டது, பார்வையற்றவர்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது குறித்த விவாதங்களும் இந்த கருத்தரங்கில் நடைபெற இருக்கின்றன. நேரம் குறைவாக இருப்பதால் ஒவ்வொரு கட்டுரையாளரும் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய கால அளவுக்குள் முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் கருத்தரங்கினை நெறிப்படுத்தி நடத்தக்கூடிய 3 பேரில் முதல்வராக 3 பேரில் முதலாவதாக மாநில கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் மதிப்புக்குரிய பசுபதி ஐயா அவர்களை கட்டுரை வழங்குமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் 40 ஆண்டு நிறைவினை முடித்து 41வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த தருணத்தில் உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு நம் உத்திராபத ஐயா, அற்புதம் ஐயா, இன்னும் மற்ற அன்புள்ளம் கொண்ட மூத்தவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதோடு அதே போல நமக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அன்பும் ஈகமும் கொண்ட தாயுள்ளம் கொண்ட பிரேம அம்மையார், எல் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் போன்றவர்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தருணத்தில் இந்த கருத்தரங்கத்தினுடைய முதல் அமர்வின் நோக்கராக என்னை இருக்கும்படி பணித்தார்கள். இப்பொழுது என்னவென்றால் என்னையே பேசவும் சொல்லிவிட்டார்கள். என்னுடைய நேரம் ஒரு 10 மணித்துளிகள். அதை நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது என்னுடைய கட்டுரை பார்வையற்றோரின் உடல் இயக்க செயல்பாட்டு சிக்கலும் தீர்வும் 5 நிமிடமாக குறைத்து விட்டார்கள். எனவே என்னுடைய கட்டுரை 4 பக்கங்கள் மட்டுமே. அந்த கட்டுரைக்கு பிற்சேர்க்கையாக ஒரு 3 பக்கங்கள் சில தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக அவற்றை நூலில் காண்பீர்கள். எனவே என்னுடைய கருத்தினை சுருக்கமாக சொல்ல விழைகிறேன். அதற்கு முன்னதாக இந்த இந்திய பார்வையற்றோர் கலை பண்பாடு மற்றும் கள செயல்பாடுகள் என்ற அந்த பொது தலைப்பின் அடிப்படையில் பார்த்தால் நமக்கு இந்திய அளவில் மிக பழமையான இலக்கியம் என்று சொன்னால் சங்க இலக்கியம். அதில் எனக்கு தெரிந்தவரை பார்வையற்ற புலவர்கள் யாரும் இடம்பெற்றதாக தெரியவில்லை. ஆனால் உவமை வருகிறது. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல புறநானூற்றிலே சிதடன் என்றால் பார்வையற்றவரை குறிக்கிறது. இது போன்ற சில குறிப்புகளை காண முடிகிறது. சரி. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் நம்மை குருடு, குருடன், குருடர் என்று சொல்லியிருக்கிற சொல்லாட்சிகள் தான் பின்னர் வந்த இலக்கியங்களில் காண முடிகிறது. இவையெல்லாம் இன்றைக்கும் எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் போன்றவர்களுடைய பதிவுகளிலும் கூட இதே சொல்லாட்சியை கையாளுவது இன்னும் நமக்கு சற்று கோபத்தையும் எரிச்சலையும் ஊட்டிக்கொண்டு தான் இருக்கிறது. இது போன்ற நம்முடைய செயல்பாடுகளை பற்றி சிறிதும் அக்கறை கொள்ளாமல் நம்மை இன்னும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற நிலையே கலை இலக்கிய செயல்பாடுகளில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. பார்வையற்றவர்களை அவர்களுடைய திறனையும் அறிவையும் மதித்து போற்றும் வகையில் கலை இலக்கிய கள செயல்பாடுகள் எந்த அளவு நிறைவேறியுள்ளன என்பது இன்னும் சிறிது சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை விக்ரம் நடித்த காசி ஒரு நல்ல தன்மானத்துடன் கூடிய துணிச்சலான ஒரு பாத்திரமாக இருக்கிறது. தாண்டவனும் அப்படித்தான், அதுவும் விக்ரம் நடித்தது. அதே போல பசுபதி நடிகர் கூத்துப்பட்டறையில் பயின்ற பசுபதி என்ற அந்த கதை நாயகன் நடித்த படத்திலே மிகச் சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். நல்ல தன்மானமும் வீரமும் நிறைந்த
பாத்திரமாக காட்டியிருக்கிறார்கள். நன்று சண்டையிடுகிற காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. அதுபோல நேரிலேயே நான் கண்டிருக்கிறேன். சேலத்தை சார்ந்த முருகேசன் போன்றவர்களெல்லாம் மிக தீவிரமாக கோலை எடுத்துக்கொண்டு சுழற்றி நம் புறப்பொருள் வெண்பாமாலையிலே வருகிறதே நூழில் ஆட்டு என்ற துறைகளைப் போல கோலை எடுத்துக்கொண்டு வாளை போல் சுழற்றுகின்ற வீரர்களை நாம் நேரிலேயே சந்தித்திருக்கிறோம். அது போன்ற காட்சியை பசுபதி நடித்திருப்பதை நான் காண முடிந்தது. இதுபோல நம்மை பற்றிய சரியான பதிவுகளை இட்டிருக்கின்றவர்களுக்காக நாம் மிகவும் நன்றியோடு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது என்னுடைய கட்டுரைக்கு வந்து விடுகிறேன். இப்பொழுது பார்வையற்றோருடைய குழந்தை பருவம் முதல் மிக அடிப்படையான பால பாடமாக இருப்பது 2 திருக்குறள்கள். எல்லா மேடைகளிலும் இந்த குறளை கேட்பட்டிருக்கலாம். அதாவது கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் பொறியின்மை யாருக்கும் பழியென்று அவரவர் அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி என்ற அந்த குறள்பாக்கள் மிகவும் அறிந்ததே. அந்த அடிப்படையில் நாம் குழந்தை பருவம் முதல் வளரிளம் பருவம், இளமை பருவம் என்ற பருவங்களை கடந்து கல்லூரி குமரப்பருவம் எல்லாம் அடைந்து விட்டாலும் கூட அவற்றில் செயல்பாடுகள் அறிவு தளத்திலே இருக்கின்ற அளவுக்கு உடல் இயக்க செயல்பாட்டிலே இல்லை என்றே சொல்ல வேண்டும். இன்றைக்கெல்லாம் இன்னும் வசதிகள் வேறு வந்துவிட்டது. நம் சங்க வளாகத்திலிருந்து நந்தனம் செல்வதற்கோ அல்லது சைதாப்பேட்டை செல்வதற்கோ உடனே ஒரு வாகனத்தை நிறைவு செய்து ஒரு காலம் வந்துவிட்டது. யாருக்கும் நடக்க விருப்பமே இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உடல் இயக்க செயல்பாடுகளை தூண்டுகிற வகையிலே உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளிகளில் நியமிக்கப்படவில்லை, நெடுங்காலமாக நியமிக்கப்படவே இல்லை. அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். கட்டாயமாக இந்த கருத்தரங்கத்தின் ஒரு தீர்மானமாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய கட்டுரை முடிவாக அதைத்தான் நான் சொல்லியிருக்கின்றேன். நம் பார்வையற்றோர் சிறப்பு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இன்னும் தோட்டக்கலை மற்றும் கவின்கலை ஆசிரியர்கள், அதாவது இசை ஆசிரியர், இன்னும் போன்ற நடனம் போன்ற கலைகளில் ஈடுபடுத்தக்கூடிய வகையிலே நம் பார்வையற்றோரை பழக்குவதற்காக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பார்வையற்றோருடைய உடல் இயக்கம் சிறப்பாக அமைந்து அதன் காரணமாக நோயற்ற வாழ்வினை வாழ முடியும். சித்திரம் எழுத வேண்டுமானால் சுவர் இருக்க வேண்டும். அந்த சுவரும் மிக நன்கு அமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் என்ற அளவில் நம்முடைய உடல் நன்கு செயல்பட்டால், உடலில் தசைகள் நன்கு செயல்பட்டால் நம்முடைய இயக்கம் எல்லாவற்றிலும் ஊக்கமும் சுறுசுறுப்பும் திண்ணமாக இருக்கும். எனவே உடல் இயக்க செயல்பாடு என்பது மிக இன்றியமையாது. அதற்கு உறுதுணை புரியக்கூடிய வகையிலே உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அவர்களின் மூலமாக பல விளையாட்டு பயிற்சிகளும் உடற்பயிற்சிகளும் யோகா போன்ற பயிற்சிகளும் மூச்சு பயிற்சி போன்றவையும் கொடுக்கப்பட்டால் நம்முடைய பார்வையற்றவர்கள் நம் திறனை கொண்டு அறிவை கொண்டு முன்னேறி பல வேலை வாய்ப்புகளை பெற்று நல்ல பொருளாதார தன்னிறைவு அடைந்திருந்த போதிலும் கூட, சமுதாயத்தில் கௌரவமான இடத்தை பெற்றிருந்த போதிலும் கூட, பணி கிடைத்த சில ஆண்டுகளிலேயோ பணிக்கு இடையிலேயோ பணி நிறைவு செய்வதற்கு முன்னதாகவோ அல்லது பணி நிறைவு செய்து அண்மையிலேயோ இறந்து போகிற சூழ்நிலை நிறைய காணப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய இளமை பருவத்தில் தசை நார்களின் இயக்க செயல்பாடுகள் மிக குறைந்த அளவு இருந்ததால் என்பது என்னுடைய எண்ணம். பல நோய்களுக்கும் உள்ளாவதற்கு காரணம் இந்த உடல் இயக்க செயல்பாடு இன்மைதான் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நல்ல உறுதியாக இருக்கின்ற சிலரெல்லாம் என்னால் சொல்ல முடியும். இளமை பருவந்தொட்டே அல்லது குழந்தை பருவந்தொட்டே நல்ல உடல் இயக்க செயல்பாடோடு இருந்தவர்கள் நன்கு மிக ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். அற்புதம் ஐயா கூட ஒரு சான்று. அவருடைய இளமை பருவம் முதல் இன்றைக்கு வரைக்கும் உடல் இயக்க செயல்பாட்டிலே மிக திறம்பட இருந்ததனால்தான் அவரால்
மிக ஆரோக்கியமாக இருக்க முடிகிறது. அவர் மட்டுமல்ல, அவர் போன்றவர்களை நான் சொல்லி காட்ட முடியும். அது போன்ற உடல் இயக்க செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய அந்த விளையாட்டு பயிற்சி, உடற்பயிற்சி போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய, பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான். சிறப்பு பள்ளிகளில் அதனை மேற்கொண்டால் எதிர்கால சந்ததியினர் தன்னுடைய அறிவு திறன் மூலம் மேம்பட்டாலும் அவருடைய உடல் ஆற்றல் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்விலும் தங்களை சிறப்பாக அர்ப்பணித்து இந்த சமுதாய மேம்பாட்டுக்காக பங்காற்ற முடியும். அதற்கு அடிப்படையாக இந்த உடல் இயக்க செயல்பாடு என்பது தேவையாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கவின் கலைகளிலே ஈடுபடுவது மிக குறைவாக இருக்கிறது. நிச்சயமாக பார்வையற்றவர்கள் நடனம் ஆடுவதிலே பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த பகுதியில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. அதுவும் உடல் இயக்க செயல்பாடோடு சேர்ந்ததுதான். அந்த கலை இலக்கிய செயல்பாடுகளில் இருக்கின்ற அளவிற்கு தம்பி மு ரமேஷ் இங்கே வந்திருக்கிறார், தம்பி குமார் இருக்கிறார், இது போல நிறைய தம்பி முருகேசன் இருக்கிறார். இவர் போன்ற படைப்பாளர்கள்லாம் இருக்கிறார்கள். இலக்கிய செயல்பாடுகளே, கலையிலே முக்கியமாக நடனம், நாடகம் போன்றவற்றிலே தங்களுடைய செயல்பாடுகளை இணைத்துக் கொள்ளும் வகையில் கவின்கலை ஆசிரியர்களும் நியமிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக நம் பார்வையற்றோர் வாழ்விலே கள செயல்பாடுகளும் மேலோங்க வேண்டும் என்று அதன் அடிப்படையிலே தீர்மானம் இயற்றி அரசுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதை என் கோரிக்கையாகவும் கட்டுரையின் முடிவிலே சொல்லி இந்த உரையையும் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து சில கட்டுரையாளர்களை அழைத்துவிட்டு பின்னர் அடுத்த நெறியாளரை அழைக்க திட்டமிட்டிருக்கிறோம். அடுத்த கட்டுரையாளராக புதுக்கோட்டையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய செலின் மேரி அவர்களை கட்டுரை வழங்குமாறு அழைக்கிறோம். பார்வையற்ற பெண்கள் குறித்து அவருடைய கட்டுரை பேசுகிறது. ஒரு 5 நிமிடங்களுக்குள் அவர் கட்டுரை வழங்கி நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தின் 40வது ஆண்டு விழாவின் முக்கிய நிகழ்வாகிய இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் ஒரு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு வரும்போது என்னை அரவணைச்சு இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது, எனக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்தது இந்த சங்கம் தான். அது அடுத்தபடியாக இந்த சங்கத்திட்டேருந்து நான் முக்கியமாக கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி போராடணும் அப்படிங்கிறது தான். சங்கத்தில் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்குவேன். அடுத்தபடியாக இப்போது ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிட்டுருக்கேன். தமிழ் எந்த அளவுக்கு பேச வரும்னு தெரியல, ஸோ எல்லோரும் பொறுத்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தபடியாக போராட மட்டும் இல்லை, தைரியம், மன உறுதி, இப்படி எத்தனையோ விஷயங்களை எனக்கு இந்த சங்கம் சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே இந்த நிமிஷத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன். நேற்று நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து காரில் தான் வந்தோம். நைட்டு தாம்பரத்தில் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்பி காரில் வந்துட்டுருக்கையில் ஏர்போர்ட் தாண்டி வந்துட்டு இருந்தோம். ஒரு ஆக்சிடெண்ட். எங்கள் காரில் ஒரு பைக் மோதிடுச்சு. அதையும் தாண்டி அதுக்கடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தாண்டி இந்த இடத்துல மேடையில் பேசுகிற அளவுக்கு ஒரு தைரியம், மனத்துணிவு எல்லாமே கொடுத்தது இந்த சங்கம் தான். அதோட தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்காக நிற்கிறேன். சரி, என்னுடைய கட்டுரைக்குள்ளே போயிடுறேன். நான் இன்றைக்கி சமர்ப்பிக்கிற கட்டுரைக்குரிய தலைப்பு பார்வையற்றோரும் சமய, மொழி உள்ளிட்ட பண்பாட்டு அடையாளங்களும் அப்படின்றது தான். நாம் வாழ்கின்ற இந்த பாரத தாய் திருநாடானது பழமையான வரலாற்று பின்னணியை பெற்றது. இயற்கை வளங்கள், செல்வ வளங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பல இனங்கள், மதங்கள் வாழ்கின்ற அருங்காட்சியகமாக வாழக்கூடியது. ஒரு காலத்தில் பிளைண்ட் கான் லீட் த பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வையற்றோர் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உலகத்தையே பிளைண்ட் கேன் பீட் த வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு உலகத்தையே தங்களுடைய கைகள் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பார்வையற்றோர். உலக அளவில் பார்க்கும்போது தமிழர் பண்பாடானது மிகச்சிறந்த பண்பாடு அப்படின்னு கருதுகிறாங்க. அந்த வகையில் பார்வையற்றோரும் இந்த பண்பாட்டோடு ஒன்றி இரண்டரை கலந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது வெள்ளங்கள், இயற்கை சீற்றங்கள், ஏதாவது புயல், இது மாதிரியான சூழல்களில் மட்டுமே
மற்றோரிடம் மனிதநேயம் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மனிதனுடைய உள்ளங்களில், குறிப்பாக பார்வையற்றோருடைய உள்ளங்களில் மனிதநேயமானது எப்போதுமே நிலைத்திருக்கக்கூடியது. திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லாம் யோசிப்பாங்க, நம்ம நண்பர்கள்லாம் எப்படி பாடுபடுறாங்கன்னு தெரியலையே, எப்படி போவாங்களேன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். அப்போ மனித நேயமானது பார்வையற்றோருடன் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்னுடைய கட்டுரையில். அடுத்தபடியாக பார்வையற்றோர் ஒருவரை ஒருவர் சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர்களாக செயல்படக்கூடியவர்கள். ஆக பார்வையற்றோருடைய வாழ்க்கையில் வேறு என்னென்ன சமய பண்பாட்டு ஒற்றுமைகள் இருக்குது, சமுதாயத்தில் என்னென்ன பண்பாட்டு முறைகளை பார்வையற்றோர் பின்பற்றாங்க அப்படின்றத பற்றி என்னுடைய கட்டுரையில் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருப்பேன். அதில் சாதி, மதம், மொழி, பழக்க வழக்கங்கள், விழாக்கள், பொருளாதார முன்னேற்றம், மகளிரின் இன்றைய நிலை, திருமணம், ஊடகங்களில் பங்கேற்பு, எழுத்துலகம், இது மாதிரி பல தலைப்புகளில் என்னுடைய கருத்துக்கள் பரவலாக எழுதியிருப்பேன். அதில் ஒவ்வொன்றா முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். சாதி அப்படின்னு பார்க்கும்போது பார்வையற்றோரை பொறுத்தவரை சாதி என்ற சொல் ஏடுகளிலும் பெரும்பாலோர் கிராமப்புறத்தார் என்பதால் வீடுகளில் மட்டுமே கேள்விப்படுகிறோம். இன்னும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் என்ன ஜாதிலாம் யாருக்குமே தெரியாது. ஜாதியை கேட்டு நம்ம யாருமே பழகிறது கிடையாது. அப்போ ஜாதியையும் தாண்டி சாதிக்கக்கூடியவர்கள் நமது பார்வையற்றோர் அப்படின்றத என்னுடைய கட்டுரையில் ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பணிச்சூழல், திருமணம், அது மாதிரியான சில சமயங்களில் இந்த ஜாதி என்பது தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்றுவிடுகிறது அப்படின்றதையும் வருத்தத்தோடு பதிவிட தவறவில்லை. அடுத்தபடியாக மதம். பார்வையற்றோர் ஒருவரை ஒருவர் சகித்து வாழும் முறையை கண்டு மதம் என்பதே மதம் பிடித்து வந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அது எல்லாருமே நான் அனுபவபூர்வமாக பார்த்துருப்போம். எல்லாருமே தோழர்களாக நண்பர்களாக மட்டுமே பழகியிருப்போம். பெரும்பாலும் மதங்கள் பற்றி பேசியோ மதம் சார் சண்டைகள், வற்புறுத்தல்கள் அது மாதிரி எதுவுமே நடந்ததா இதுவரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டதா நினைவில்லை. அதை தான் அந்த கட்டுரையில் கொஞ்சம் பதிவு செஞ்சுருப்பேன். அடுத்ததாக மொழி அப்படிங்கிறது பார்வையற்றோருக்கு மிக இயல்பாகவே அமைந்து விடுகிறது. அதாவது நம்ம அறிவுசார் விளக்கமாக இருக்கட்டும், நமக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம முழுக்க மொழியையே சார்ந்திருக்கிறதுனால சிறு வயதிலேயே இளமையிலேயே அழகான மொழி புலமை வந்து விடுகிறது. ஆக நமக்கு மட்டும் இல்லை, இன்னும் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பார்வையற்ற பெற்றோருடைய குழந்தைகளுக்கும் இயல்பாகவே மொழி புலமை வந்து விடுகிறது. அடுத்தபடியாக மொழி என்பதில் அதிகம் தேர்ச்சி பெற்று பார்வையற்ற பணியாளர்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான மொழி பாடங்களை பயின்று பணியில் இருப்பவங்க தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இன்னும் நம்ம தொழில்நுட்பங்களையும் எவ்வளவு வேகமாக பேசும்போதும் அதை புரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய மொழி புலமை நமக்கு தொடர்ந்து இந்த தொழில்நுட்பங்களாலையும் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத அந்த மகிழ்ச்சியோட அந்த கட்டுரையை பதிவு செஞ்சுருப்பேன். அடுத்தபடியாக நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கம் இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேயே நமது பள்ளிகளில் ரொம்ப தெளிவாகவே கற்பிக்கப்படுது. ஒரு பெரும்பாலும் மதம் சார் நிறுவனங்களாக இருந்தாலுமே அந்த பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. டிசிப்ளின் ஃபர்ஸ்ட், ஸ்டடீஸ் நெக்ஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ கல்வியை விட பழக்க வழக்கம் தான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத அதை நமக்கு அனுபவம் பூர்வமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே அந்த பழக்க வழக்கங்களை முறையாக பின்பற்றுறதுல நம்ம மக்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அந்த கருத்தை ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சுருப்பேன். அடுத்தபடியாக நாகரீகம், அதெல்லாம் நவநாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நம்ம படிப்படியாக சிறு வயதிலேருந்தே பயிற்சி பெற்று இப்போவும் இவங்க பார்வையற்றோர் அப்படின்ற ஒரு குறையாக யாரும் சொல்லாத அளவுக்கு மிக சிறப்பான முறையில் தான் நம்மளுடைய நாகரிகம் இருக்குது. அடுத்தபடியாக விழாக்கள் எடுத்துக்கும் போது பலர் மறந்திருக்கக்கூடிய விழாக்களை கூட நினைவுபடுத்தக்கூடிய அது எல்லாத்தையுமே நம்ம பார்வையற்றோர் முதல்ல ஞாபகப்படுத்தி எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிக்கிறது. அதாவது சாதாரண பிறந்த நாளாக இருக்கட்டும், பொது விழாக்களாக இருக்கட்டும், சமயம் சார்ந்த விழாக்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வாழ்த்து தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு வரும்போது யூடியூப்லலாம் பார்த்தா நம்ம மக்கள் நிறைய விழாக்கள்னு பார்த்தா நிறைய பாடல்களாக இருக்கட்டும், நாடகங்கள் அது மாதிரி நிறைய பதிவேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மகளிரின் நிலை, அதுவும் இப்போதைக்கு பாராட்டும் வகையில் தான் இருக்குது. பெரும்பாலான நாடுகளில் இன்னும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூட தடை இருக்க சமயத்தில் நம்ம மக்கள் தைரியமாக வெளியில் வந்து
பொது சாஸ்திர சம்பிரதாயங்களெல்லாம் உடைச்சிட்டு விழிப்புணர்வோடு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நடை போட்டுட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களையும் முறையாக பயன்படுத்தி பழகிக்கிட்டாங்க. இந்த பாலியல் தொந்தரவுகள், சச்சரவுகள் அதெல்லாம் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு பெரும்பாலோர் பின்தங்கிய நிலைமையில் தான் இருந்திருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அடுத்தடுத்து படித்து எப்படி முன்னேறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அடுத்து இது மாதிரியான நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் பொது தன்னார்வ நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இது எல்லாமே பார்வையற்றோருடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஏதாவது முக்கியமான நாட்களில் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விச்சு, அப்போ பொருளாதார நிலையுமே ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி தான் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஊடகங்கள், அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம வாழ்க்கையில் ஊடகங்கள் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்றெடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தினமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதில் நம்மளும் நம்மளுடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அடுத்து எழுத்துலகம். ஒரு காலத்தில் புத்தகங்களை படிக்கிறதுக்கே நம்ம இன்னொருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. இப்பொழுது நம்மளால் சுயமாக புத்தகங்களை எழுதி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம பண்பாட்டை எடுத்து செல்லும் அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்றதான் ஒரு பாராட்ட வேண்டிய முன்னேற்ற செய்தி. அடுத்தபடியாக இப்படி நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பேன். இறுதியாக பார்க்கும்போது அரசியல் தவிர்த்த எல்லா துறைகளிலுமே பார்வையற்றோர் சிறப்பான கால் தடத்தை பதித்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் திருதராஷ்டிரன் கதையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், மகாபாரத கதைகள்லாம் படிச்சிருப்போம். அவரை விட மிகச் சிறப்பாக திறமையாக ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எதிர்காலத்தில் அதுவும் நிச்சயமாக நிறைவேறும். அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாட்டில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். சமய பழக்க வழக்கங்களில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் பார்வையற்றோரை பொறுத்தவரை பொதுவான ஒற்றுமையான மனநிலையோடு செயல்பட்டுருக்கோம். அடுத்து ஊடகங்கள் நம்முடைய போராட்டங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழுத்தமாக பதிவிட்டுட்டு இருக்காங்க. எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சிறப்பான அடித்தளத்தை அமைத்து கொடுத்துருக்குறோம். இன்னும் தொடர்ந்து நம்ம வெற்றி நடை போடுவோம், எதிர்காலம் இன்னும் முன்னேற்றத்தை நோக்கியே செல்லும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கட்டுரையை முடிச்சிருப்பேன். இந்த கட்டுரையை எனக்கு எழுத வாய்ப்பு கொடுத்தவங்க, அடுத்து இந்த கட்டுரையை எழுதுவதற்காக கருத்துக்களை தொகுத்து கொடுத்தவங்க, அதுக்கப்புறமா புத்தகமாக உருவாக்க பாடுபட்டவங்க, அதுக்கப்புறம் இந்த அமர்வை தலைமையேற்று நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க, இப்படி இந்த கருத்தரங்கம் சார்ந்த எல்லா செயல்பாடுகளிலும் ஈடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி என்னுடைய வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கட்டுரை வழங்க பச்சையப்பன் கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய விகாஸ் அவர்களை அழைக்கிறோம். அவருடைய கட்டுரை பார்வையற்றவர்களை தமிழ் சினிமா திரைப்படங்கள் எவ்வாறு பார்வையற்றவர்கள் குறித்த பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றன என்பது பற்றியது. நேர வரம்புக்குள் தன்னுடைய பிரசன்டேஷனை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Ladies and gentlemen, a very good morning to one and all present here. First of all, I would like to congratulate CSJB on its 40th annual day. Many congratulations, and all the work that you have been doing is really commendable. My presentation for today is titled Depiction of the Blind in Cinema, Fiction versus Reality. Life is a tale told by an idiot, full of sound and fury, signifying nothing. This popular yet seemingly irrelevant line from Shakespeare actually has a lot of relevance, especially the second part of it, because just like life full of sound and fury signifying nothing, there are so many terms when it comes to the disabled and the disability. The politicians and the society in general euphemistically have coined so many words. It started with disabled, then handicapped, then physically disabled, and physically challenged, then differently able, and now recently, very recently, Divyang. Now these so many terms, what do they serve? What purpose do they serve? Is really a mystery which I wonder even Sherlock Holmes may find it hard to solve. These discussions or these terms which have entered the political corridors actually
signify nothing, mean nothing, and for the disabled, they also change nothing. Yet, so many words, so many terminologies, and so much of hue and cry over it. Disabled are a little unique when compared to their able-bodied counterpart, so much so that they are treated uniquely, differently, perceived differently, and they are also looked upon differently. And this aspect of them being different has attracted the attention of so many art forms and artists involved in them. You take sculpture, literature, painting, dance, music, and even recently cinema. They have all depicted disability and the disabled in their own manner, which they deem is fit. The latest to join the bandwagon of depicting the disabled is the mode of cinema. And hence I thought I would talk about cinema and how cinema is depicting the disabled, particularly the blind, because there are so many disabilities, yet blindness is one such disability which has intrigued the society in general more than any other disability would. Because the blind, they say, are disabled. Some people say they are not disabled. Let me tell you how they say they are not disabled, because the blind are able to do so many things which the sighted parts also do. So, when it comes to blindness, the general perception is that a person's cognitive growth mainly depends upon his or her ability to see and perceive things. If you cannot see things properly, you cannot perceive them correctly. Yet, the blind are able to make inroads in the mainstream. That is what flummoxes the society. The blind, in spite of not being able to see, are able to know and do things just as their sighted counterparts. So the cinema, or the ocean of cinema that has depicted blindness and the blind, is vast. Hence, in order to do justice to this topic, I have limited my focus onto a few Tamil movies. Tamil because it is presented in Tamil Nadu, where people understand Tamil movies better than any other language movies. So Tamil movies with a few selected movies would be the focus of our presentation today. One of the major challenge with blindness is it's a double-edged sword, rather a triple-edged sword. There is a section of society which thinks the blind are simply awesome. They are able to achieve so many things in spite of so many limitations. There is the second section of people which considers the blind as vulnerable to outsiders. That is, the sighted people cheating them or taking undue advantage of their blindness. And there is this third section which tries harder and harder day by day to justify the second section's opinion by exploiting the blind. Now let us come to the cinema. One of the most important aspect of blindness that is portrayed in cinema is that the blind are singers. And not only that, the only way to put bread on the table of the blind is only through singing. If a person is blind, society thinks, yes, he can sing or she can sing. So that is a general perception which comes readily to everyone in the society. Now, cinema has not lost an opportunity to portray blind as singers, and there are umpteen movies which have done this. I'm not against cinema portraying blind as singers. In fact, singers are rock stars in our society. A lot of singers have huge fan following, which is worth envying. But the blind singers of the cinema are not portrayed as superstars. Rather, they are worse than even rag pickers. Take, for example, the movie Kasi. The person, the protagonist, is a visually impaired person. He is blind. 1 minute.
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குவைட்டாக இருந்தால் தான் அவர் என்ன பேசுகிறாருன்னு கிளியராக கேட்க முடியும். அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு ஆவலோட சில பேர்லாம் இருக்காங்க. அதனால் இந்த ஒரு 1 hour எல்லாரும் கொஞ்சம் குவைட்டாக இருந்து கேட்டிங்க தான் நம்மளை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது எல்லாருக்கும் புரியும். அமைதியாக இருக்கிறபடி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். Now this person is blind and he has a very unique capability. You know what it is, right? He can sing a song on any topic in a jiffy. You don't have to give him time. Now this ability could have made anyone a superstar, but not this poor blind protagonist of ours. So he is not able to earn. He is living a life of poverty. That is okay still. Now what is troublesome more, what more troublesome is that even his manner of speech is different. He speaks in a very pathetic way, as if he is very vulnerable. People have to show him mercy. That is his manner of speech. Now this is one irksome thing. The cinema of today has failed to realize that the blind of today are not only excelling as singers, but teachers, professors, lawyers, corporate professionals, trainers, chartered accountants. You name the field, then you will find their presence. Thanks to technology, the blind are able to take up multiple roles in multiple fields. But the cinema wants only spice, so it has failed to recognize these things. Next thing I want to talk about is the mobility of the blind as portrayed in cinema. Starting from the fairy tales of 1000 Arabian Nights or some other fairy tales you can take up, to the current movies, there is a prevalent perception that the blind can walk only by counting their steps. Imagine you walking with a blind and who's very busy counting his steps. Can you engage him in a very meaningful conversation? Or if you talk to him, won't he fall down because you just interrupted his foot count? So this foot counting theory is actually absurd, which is present in many movies. One movie is Major Chandrakant, which came in the 1970s. If you watch the movie, you would see how fictitious this entire theory is. I'll just finish my presentation in a couple of minutes. So one more thing, that is the concept of marriage, relationship, friendship, etc. as portrayed in movies. Let me come to the relationship between a man and a woman. So according to the movies, the blind are unable to find true love just like an able-bodied person. If the blind person has to love someone, then that person has to be either a blind or a disabled person, or he has to be a benefactor. In other terms, if the person is a normal being, there cannot be a love between a blind and a sighted or an able-bodied person. Now this is not love in psychological terms. It can be what? It can be a sense of gratitude. So today someone benefits you, tomorrow someone will benefit you more. So would you fall in love with the other person who benefits you more? So this is an absurd theory, and one example would be the movie Peradagan. So since time is less, I would not take up much time. Just one last thought. There is a movie called Autograph in 2004, I guess the movie was released, and there is a song which is sung in order to motivate people, which I don't think is necessary, even motivation, because people think that we are the ones who motivated us, but the movie makers wanted to motivate the blind. I don't know, the reasons would be best known to them. That song, I spoke to many people about that song, and out of 10 or 15 whom I spoke to, 9 people or 8 people or 9 people did not find this song at least motivating. Rather, it is a lament or a consolation. So we don't require such songs. So these kind of movies and songs and portrayal of the blind send a wrong signal to the society, which is to be avoided, and we need to create more awareness. Since that awareness created through right movies, the blind and the blindness will continue to suffer. Thank you. Thank you so much, Mr. Vikas, for your wonderful presentation of how the visually impaired men and women get represented in movies, especially in Hollywood movies. நன்றி விகாஸ். அடுத்து பாண்டிச்சேரியிலிருந்து வருவக்கூடிய நாகராஜன் சார் அவர்களை கட்டுரை வழங்குமாறு அழைக்கிறோம். தயவு செஞ்சு நம்முடைய உறுப்பினர்கள் தயவு செஞ்சு அமைதி காத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அமைதியாக, மேடம் முன்னாடியே சொன்னாங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா தான் நம்மளை பற்றி தான் செமினார். இதில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, இப்போ இந்த கருத்தரங்கத்தில் பல பங்கேற்பாளர்கள் வர முடியாமல் போச்சு.
பல்வேறு அருமையான கட்டுரைகள் இருக்குது இந்த புத்தகத்தில். பிரெயில் பற்றி, பிரெயில் இதழ்கள் பற்றி பொன் சக்திவேல் கட்டுரை எழுதியிருக்கிறார். மேலும் பல பேர் பார்வையற்றவருடைய பணி இடஒதுக்கீடு பற்றி கட்டுரைகள் இருக்குது. நிறைய கட்டுரைகள் இருக்குது. இங்கே நடக்கிற விவாதங்கள் நம்மளுக்கு பயனுடைய விவாதங்கள். அமைதி காத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ். நமது வாழ்வையும் நமது வளத்தையும் மங்காமல் பார்த்து கொண்டிருக்கின்ற நமது தமிழ் அன்னையை வணங்கி, தமிழ் அன்னையின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி எனது கட்டுரைக்குள் செல்கிறேன். எனது கட்டுரையின் தலைப்பு தொழில்நுட்ப மலர்ச்சியும் பார்வையற்றவர்களின் வளர்ச்சியும் என்பதாகும். அதாவது அந்த காலம் தொட்டு பொதுவாக மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, அவர்களுக்கு அதற்கு பிறகு தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் மனிதர்களுடைய வளர்ச்சி என்னவாக இருந்தது, அந்த வளர்ச்சியின் விளைவாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை முறையை எவ்வாறு உயர்த்தி கொண்டான் அப்படிங்கிறத பற்றி அதோடைய சாராம்சமாக அந்த கட்டுரை அமைந்திருக்கும். முன்னுரையிலே பார்வையற்றவர்கள் ஆரம்ப காலத்திலே எந்த விதமான ஒரு உதவியும், அதாவது ஒவ்வொரு வகையான விஷயத்துக்கும் பலரின் உதவியை நாட வேண்டி இருந்த ஒரு காலகட்டம் அது. ஒரு கலர் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்ணு தெரிஞ்சவங்களோட உதவி வேணும். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்ணு தெரிஞ்சவங்களோட உதவி வேணும். எல்லா விஷயத்துக்குமே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல் நமது தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையிலே மாறி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கட்டுரை சொல்லுது. அதுதான் முதல் விஷயமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் பொதுவாக மனித சமுதாயத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னால் கூட, நமது பார்வையற்ற சமுதாயம் இன்றளவில் இந்த இடத்திலே ஒரு எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் வந்து அமர்ந்து இவ்வளவு நிகழ்வுகளை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு தொழில்நுட்பம் மிக இன்றியமையாதது அப்படிங்கிறத அந்த கட்டுரை சொல்லுது. பார்வையற்றவர்கள் ஒவ்வொரு வகையிலுமே தனது வாழ்வியல் முன்னேற்றத்தை எப்படி படிப்படியாக அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்தில் பார்வையற்றவர்கள் படிப்பதற்கு வசதி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம். அதில் பிரெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம படிக்கிறதுக்கு முடியாமல் போயிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் களைகின்ற வகையிலே தொழில்நுட்பமானது மிக வேகமாக வளர்ந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வசதிகளையும் நமக்கு அளித்து அந்த அடிப்படையில் நமக்கு கிடைக்கின்ற அந்த எழுத்து உருவை ஆடியோவாக, அதாவது ஒளி அளவாக மாற்றி தருகின்ற அந்த வேலையை தொழில்நுட்பம் மிக அழகாக செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நிறைய புத்தகங்கள் நமக்கு இன்று வெளிவர தொடங்கி இருக்கிறது. புதிய புதிய பத்திரிகைகள், நம்ம பத்திரிகைகள்லாம் மற்றவங்கெல்லாம் படிக்கிறத நினச்சி தான் பார்த்துருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி விரல் மொழிகள் போன்ற மின்னஞ்சல் பத்திரிகைகள் கூட நமது கைவசம் இருக்கின்ற அந்த அளவிற்கு நமது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அதை பார்வையற்றவர்கள் படிப்படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீச்சை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை, நம்ம என்ன உருக்களை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்ம அதை எழுத்துருவாக்க முயற்சி, நாம் சொல்லுகின்ற அந்த எண்ண உருக்களை எழுத்துருவாக்குகின்ற முயற்சியை ரொம்பவே நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு பரீட்சையில் போயிட்டு ஸ்கிரைப் வச்சு எழுதணும்னா கூட அது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழலாக இருந்தது. அதையெல்லாம் மாற்றி இன்று நமது குரலிலே கட்டளை இடுகின்ற அந்த செயலை செய்யும் பொழுது அதை மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அந்த வடிவமாக மாற்றி தருகின்ற ஒரு தொழில்நுட்பம் நமக்கு வளர்ந்திருக்கிறது. இதை கூகுள் முன்னெடுத்து இன்று தமிழிலும் மிகச்சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் மிகச்சிறப்பாகவே தமிழ் நமக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றது. இந்திய மொழிகளிலே 13 மொழிகளுக்கு மேலாக உள்ளீடு செய்யப்பட்டிருக்கிறது கூகுளில். அதன் துணை கொண்டு பார்வையற்றவர்கள் தொழில்நுட்பத்தில் நம்ம பெரிய முன்னேற்றத்தை அடைய முடிகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1990களில் ஜாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் வாயிலாக ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச், இதோட உதவியால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும், அனைத்து புத்தகங்களையும் நாம் படித்துக்கொள்கின்ற ஒரு வாய்ப்பை கணினியின் மூலமாக பெற முடிந்தது. அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து 2006ஆம் ஆண்டு NVDA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மென்பொருள் நிறைய இந்திய மொழிகள், அத்தனை இந்திய மொழிகளையும் உள்ளடக்கிய ஒரு மென்பொருளாக இன்று விளங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு துணையாக இருந்தது எதுன்னு கேட்டோம்னா eSpeak அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த மென்பொருள். அதன் அடிப்படையிலேயே தான் இந்த NVDA அமைக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த 2 சகோதரர்களால் இந்த அமைக்கப்பட்ட NVDA ஆனது நிறைய புத்தம் புது பதிப்புகளோடு வந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம இன்னைக்கு அரசாங்கமே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அரசாங்கமே தனது கணிப்பொறியில் நிறுவி அனைத்து கணிப்பொறிகளிலும் வருகின்ற அந்த லேப்டாப்லேயும் கிடைக்கக்கூடிய அளவில் அந்த NVDAவை பயன்படுத்துவதற்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக கிடைக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதனை பயன்படுத்தி நாம் அழகாக நமது இந்திய மொழிகளை படித்துக்கொள்ள, இந்திய மொழிகளில் இருக்கின்ற புத்தகங்களை எளிமையாக படித்துக்கொள்ள முடிகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் அந்த கட்டுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு நாம் படிப்பது, எழுதுவது அது மட்டும் இல்லாமல் நமக்கான வாழ்வியல் தொடர்பான அத்தனை விஷயங்களிலும், வாழ்வியல் தொடர்பான ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்ம வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு தொழில்நுட்பம் எந்த அளவுக்கெல்லாம் உதவி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு முதல்ல ரொம்ப துணிச்சலாக ஒரு இஸ்லாமியரும் ஒரு இந்துவும் சேர்ந்து சமீர் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும், நம்ம இந்துவோட பேர் அவரோட பேர் ஞாபகம் இல்லை, சாரி அப்படின்னு முடியும் அவரோட பேர். ஆக்சுவலி அவங்க 2 பேரும் சேர்ந்து 2015ஆம் ஆண்டு இந்த ஃபோன்பே அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனை துணிச்சலாக இந்திய ரிசர்வ் வங்கியோட தொடர்பு கொண்டு அவர்கள் அதை தயாரித்து நம்ம புழக்கத்திற்கு விட்ட பிறகு முதல்ல ரொம்பவே, அதாவது ஃபஸ்ட் அப்ளிகேஷனாக அதை சொல்லலாம். அது ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் ரொம்ப ஒரு தொய்வடைஞ்ச நிலையில் இருந்தால் கூட இந்த ஃபோன்பே அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் முதல்ல 2015 வந்து இந்தியர்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு முன்னாடி எந்த விதமான ஒரு வங்கி தொடர்பான செயலிகளும் வரல. அந்த 2015 இந்த ஃபோன்பேவை பார்த்த பிறகுதான் பிற வங்கிகள்லாம் வந்து தனது செயலிகளை வெளியிட தொடங்கியது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த ஃபோன்பே இன்றைக்கி வந்து நமக்கு பயன்படுத்துதல் நிறைய ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாமா இருக்கும். ஆனால் அன்னைக்கு தொடக்கம் வந்து அந்த ஃபோன்பே தான். அது வந்து ரொம்ப துணிச்சலாக அந்த இஸ்லாமிய சகோதரனும் இந்து சகோதரனும் கொண்டு வந்த ஒரு ஆரம்ப கட்ட நிகழ்வு இன்று பல்வேறு வகையான பண பரிவர்த்தனைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரியுது. என்னென்னலாம் இருக்குதுன்னு நமக்கே தெரியும், நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அந்தளவுக்கு ஒவ்வொரு வங்கிக்கும் தேவையான தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்தியன் வங்கினா அதுக்கு தனி அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம ஸ்டேட் பேங்க் அப்படின்னா அதுக்கு தனி அப்ளிகேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி இருக்குது. அது இல்லாமல் தனியார் செயலிகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி பேடிஎம், அமேசான், இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு மிகப்பெரிய அளவில் உதவுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதிலே பார்வையற்றவர்கள் மிக லாபகமாக கையாண்டு அனைத்து செயலிகளையும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் நேரம் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னும் நிறைய தகவல்கள் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நீங்கள் தயவு செய்து அந்த புத்தகம் நமது நீதியரசர் வெளியிட்ட பிறகு அந்த புத்தகத்தை வாங்கி 23 கட்டுரையாளர்களும் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அனைவரும் தெரிந்து கொண்டு படித்து பயன்பெற வேண்டுமா என்போடு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இதோடு முடிக்கிறேன். நன்றி. புத்தகம் தற்போது அச்சில் வெளியிடப்பட்டாலும் தொடர்ந்து புக் ஷேர் போன்ற அல்லது அது எலக்ட்ரானிக் புக் நாம் படித்து பயன்பெறக்கூடிய வகையில் வெளியிடுவதற்கு பாண்டியரன் சார் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அது நாம் படித்து நாமவே படித்து அடையக்கூடிய அளவில் விரைவில் நமக்கு கிடைக்கும். அடுத்து திரு மணிகண்டன் சார் அவர்களை தன்னுடைய கட்டுரை வழங்குமாறு அழைக்கிறோம். His presentation will be in English. Kindly maintain the time, sir, please. Good afternoon, everyone present here in this hall. First of all, I'm thankful for this wonderful opportunity of the 40th annual day program of this CSGB Association. Today my paper I have submitted for modified mobility for the visually impaired. We all know the orientation and mobility. Yes? We all know the orientation and mobility, right? So in this orientation, there is outside and inside environment. We can able to orient with ourselves or with some assistance will be get oriented in the premises or in open public. Mobility is nothing but how we are
individual in mobilize ourselves to reach a particular destination or a target place which we plan to. So here, modified mobility is nothing but it is an inclusive approach of orientation in mobility aspects. We all know, yes, we are using. எஸ்கியூஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கருணை கூர்ந்து தயவு கூர்ந்து அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்க அவங்க வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதுக்கான நோட்ஸ்லாம் எடுத்து நிறைய ஒர்க் பண்ணி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் முடிஞ்சோடனே கடைசியில் வினாக்களுக்கான நேரம் இருக்குது. நம்ம கேள்வியும் கேட்கணும். கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா எல்லாருக்குமே கேட்கும். கொஞ்சம் தயவு செய்து உதவி பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். நன்றி. Thank you. So, while we are using in the mobility part, we are using the cane. The white cane is one of the mobility aid for the visually impaired. So, in this, we are having very basic techniques, out of which I have designed few more additional techniques for the visually challenged to overcome the barriers in mobility. We'll be swing our white cane to the left to right and tapping it. But here we can able to triple tap in the ground floor with a 1-inch ground space, so it ensures there is no ups and downs in the road surface. If it is there, it will be immediately notified. While we are walking in the platform of a railway station, there is a chance to be a cornered and we can able to, might be we can fail in the tracks. So to avoid this thing, we can positioning the white cane at the edge of the platform so that we can avoid the edge handling with the white cane, either long cane or a foldable cane or electronic canes. Kindly, if the persons with disability will comes under visually challenged with hearing impairment, please avoid this technique of using the edge of the platform in the railway stations. The another technique is, so we can use the cap when we are recognizing the indoor environments. We'll be using the upper body protection, like we are holding the hands in front of the forehead and we'll be walking inside the room. But here we can able to wear the cap. It will protect your forehead inside the room or inside the floor, whatever. So you can use the cane in an independent way. If you turn any either side, either glass door or a transparent glass doors, it will not be hit you, because we partially sighted or partially blind person cannot recognize the transparent glass doors. We'll be directly walking and hit. So there will be an accident. So to avoid this thing, please wear the cap and walk inside the and outside the environments. Even you can use this particular techniques in the office premises also. And directional things, yes, orienting the current situations, and we are orientation about the apps like Google Maps, Lazzarello, Move It, and internal orientations for the using as a app called Be My Eyes. So please use these kinds of assistive technology adapted with the Android apps. So try to use, try to orient it, try to explore each and every app and get oriented yourself and be safe mobility along with the orientations. I conclude with a small quote. Knowledge will earn you, mobility will save your money. Knowledge helps to earn the money, right? It will give you a position, it will give you a salary out of which your job, which your position currently. But if you are in good mobility, sound in mobility and orientation, it will save your money. No need to go for a
public transport or a any meager transport, rapido kind of thing for a short distance of 200 or 300 meters or a half kilometer. So save your money with your orientation and mobility methods and read this paper presentation which are all consolidated with this CSGAB and get all the knowledge. Please follow all these in your lifetimes. Thank you so much. அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கருத்தாய்வு கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நமது சங்கத்தினுடைய முன்னோடிகள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நடைபெற்ற இந்த அமர்வில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆய்வுக் கட்டுரைகள் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அந்த 5 ஆய்வுக் கட்டுரைகளில் பார்த்தோம்னா இது விஷயமாக உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய ஆய்வுக் கட்டுரைகள் 15 உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை மனதில் பதிஞ்சிக்கிட்டு எண்ட் ஆஃப் திஸ் கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் அவங்கள வச்சு நம்ம சொல்ல முடியும். இதுவரை நடந்தது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆய்வுக் கட்டுரைகள் போர்ட்ரேயல் ஆஃப் டிசபிலிட்டி இன் த லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் மீடியாஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 3 கட்டுரைகள் பதிஞ்சிருந்தாங்க. அதனுடைய போர்ட்ரேயல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிசபிலிட்டியினுடைய போர்ட்ரேயல் எப்படி இருக்குது, குறிப்பாக பார்வையற்றவருடைய பதிவுகள் எப்படி இருக்குது, ஒரு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, இல்லை இன்னும் எப்படி நம்ம நம்முடைய லிட்ரேச்சர் இலக்கியங்கள்லையும் புது விஷயங்களில் எப்படி கொண்டுட்டு வரணுங்கிறத உங்கள் கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் அரசாங்கத்துக்கு என்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸ் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறப்பு கல்வி பள்ளிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பசுபதி அண்ணா பதிவு பண்ணார். அதுக்கான விஷயங்களும் உங்கள்கிட்ட வரவேற்கப்படுகிறது. பொதுவாக இந்த கருத்தரங்கம்ங்கிறது என்னென்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆய்வு கட்டுரைகள் புத்தகத்துங்களில் தேடியும் இல்லை இலக்கியங்களில் தேடியும் இல்லாட்டி கலைத்துறையில் தேடி கொண்டுட்டு வந்த தகவல்களை உங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட பகிர்ந்த கருத்துக்கள் சரி தவறுங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ரெக்கமெண்டேஷன் சொல்லும்போது அது இன்னும் மேலும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்ல வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கான உங்களுடைய முழு ஆதரவு இதுவரையும் கிடைச்சிட்டு இருக்கு, இனியும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நகர இருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா என்னுடைய ஆய்வு கட்டுரையும் ஷேர் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அரசின் கொள்கை முறை வழிபாடும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவையும் அப்படிங்கிற தலைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷில் ஆக்சுவலாக இதனுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பர்சனல் வித் டிசபிலிட்டி ஆக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற தலைப்பில் தான் இது எழுதிட்டு இருந்தபோது நம்ம சங்கத்தில் இது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படும் போது இதை தமிழில் பண்ணணும் நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த தலைப்பு இந்த ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறோம். இதனுடைய மொத்த பார்த்தீங்கன்னா ஒரு 8 பக்கம் 9 பக்கம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் நான் அப்படியே வாசிக்க போல அதோட கருத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னு சொல்ல போனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ மத்திய மாநில அரசுகள் எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறோம். மாற்றம் முன்னேற்றம். ஆகவே மாற்றத்தை நோக்கி செல்லுகிறது எங்கள் அரசு. மத்திய அரசும் சேர்ந்து மாநில அரசுகளும் அந்த மாற்றத்தை முன்னே வச்சு அவங்களுடைய அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, மாற்றம் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்முடைய தாய் அமைப்பான நம்முடைய பார்வையற்ற கல்லூரி மாணவர் மற்றும் பட்டதாரி சங்கத்தில் என்னுடைய சகோதர சகோதரிகளை உங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு வாய்ப்பு நல்கிய என்னோட அன்பு நண்பர்கள் பாணிராஜன், முருகானந்தன், மகேந்திரன், பூபதி முதலிய நண்பர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு என்னோடய ஆய்வுக் கட்டுரையை உங்கள் முன்னாடி சமர்ப்பிருக்கிறேன். இந்த ஆய்வுக் கட்டுரையில் உங்களுக்கு முரண்பாடு கருத்துக்கள் இருக்கலாம். இந்த ஆய்வுக் கட்டுரையை சரி தவறுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னுடைய வெல்விஷர்ஸ், என்னை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி ஃப்ரீயாக ஃபீல் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதற்கு முன்னாடி
இந்த அமைப்பு என்பது நம்ம பார்வையற்ற சங்கம் என்பது Excuse me, sir. நான் யார் என்பதை என்னை இனம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்தது அமைப்பு. இந்த அமைப்பு நான் யார் என்பதை வந்து இனம் கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்கியது இந்த அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தூண்டுதலும் இந்த அமைப்பினுடைய வழிகாட்டலும் தான் வந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய செயல்பாடு தான் இந்த ஆய்வுக் கட்டுரை. ஆகவே இந்த ஆய்வுக் கட்டுரை வந்து நீங்கள் கவனித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிபிஎஸ்பி அந்த வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து ஆர்டிகல் 39A-B இந்த ரெண்டு சரத்தை பற்றி தான் நான் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எப்படி இருக்குது, இன்னும் நம்ம எப்படி வந்து அரசாங்கம் நமக்கு செய்யணுங்கிறத பற்றி நான் வந்து ஆய்வு செய்ததில் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதில் என்ன சரத்து என்ன சொல்லுது, ஆர்டிகல் 39B என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய வளங்கள் அனைத்து மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கு. பார்ட் 4 பகுதி 4 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 39B வந்து நாட்டினுடைய வளங்கள் அனைத்து மக்களுடைய நலத்துக்கு மேம்பாட்டிற்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய மேம்பாடு, அதாவது மாற்றுத்திறனாளியோட வாழ்க்கை மேம்பாட்டிற்கு இந்த வளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு தேடுதல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுடைய பட்ஜெட்ரி ரிப்போர்ட் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து 4 ஆண்டு நிதிநிலை அறிக்கை 2016 2020 வரலையும் உள்ள நிதிநிலை அறிக்கை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு விழுக்காடு கூட நமக்கான நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தலை அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்குது. எதை விஷயம் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத என்பது என்னுடைய நோக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டின் வளங்கள் வந்து மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்தணும்னா மக்கள் மேம்பாடு என்ன, அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யணும். அடிப்படை தேவை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உணவு, இருப்பிடம், உடுத்த உடை, சுகாதாரம் மற்றும் மருத்துவம், கல்வி முதலியவை அடிப்படை தேவைகள். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்க போனால், இதோடன் கூட வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. என்ன அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது? உதவி உபகரணங்கள் தேவைப்படுது. உதவி உபகரணங்கள்ங்கிறது என்ன, வந்து ஒரு கை ஸ்டிக்கோ ஒரு கண்ணாடி மட்டும் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்து வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸையும் நம்மளுடைய அடிப்படை தேவை தான். இந்த அடிப்படை தேவைக்கு அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் வந்து தெரிய வருது. அப்படியே செலவு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா 0.001 விழுக்காடு. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 95ஆம் ஆண்டு சட்டத்தில் கொடுத்த பற்றி வந்து 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வளங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் ஊனமற்ற ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஆனால் 2016 ஆக்டில் வந்து 5 விழுக்காடும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதனால் வரையும் புள்ளி விவரங்கள் எதுவுமே நம்ம அரசாங்கத்தில் நடைபெறுத்தலை. அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் இல்லாமையே அரசின் நலத்திட்டங்கள் வந்து தீட்டப்படுகிறது, அது அமுல்படுத்தப்படுகிறது. இது யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நகர்ப்புறத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குதுங்கிறது நம்ம சூப்பர்ஃபிஷியலாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் அது மட்டும் இல்லை, உண்மைபூர்வமான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த நகர்ப்புறத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஏதோ 1 விழுக்காடு 2 விழுக்காடுக்கு தான் கிடைக்குதே தவிர 95 விழுக்காடு மக்களுக்கு ஒரு உபகரணங்கள் விஷயங்கள் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து உண்மையான தகவல் வந்து நமக்கு தெரிய வந்திருக்குது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும், உயர்கல்வியில் வந்து இடஒதுக்கீடு வேணும், பட்டம் வாங்கினா பிறகு டிகிரி முடிச்சது, அதாவது பட்டப்படிப்பு முடிச்சது பிறகு நமக்கு வேலை வேணுங்கிறது நம்முடைய தேடுதலாக இருக்குது. ஆனால் நம்மை போன்ற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். பசுமை வீடுகள் திட்டம் வந்து தமிழக அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்திரா குடியிருப்பு திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இலவச ஆடு மாடுகள் வழங்க திட்டம் வந்து தமிழக அரசு செயல்படுத்துது. ஆனால் இந்த திட்டங்கள்லையும் நமக்கு வந்து 3 விழுக்காடு 95ஆம் சட்ட பிரகாரமும் 2016 சட்டத்தில் 5 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு இருக்கணும். ஆனால் இதனால் வரையும் பார்த்தீங்கன்னா 1 விழுக்காடுக்கு மேலே வந்து பல நலத்திட்டங்கள் வந்து ஊரக பகுதியில் வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் போய் சேரலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது. இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு குடியரசு தினமோ இல்லை சுதந்திர தினமோ ஏதோ ஒரு முதலமைச்சர் முன்னாள் இந்நாள் முதலமைச்சருடைய பிறந்த நாட்களுக்கு வந்து ஏதோ அனைத்து ஊனமுற்றவர்களுக்கு கூப்பிட்டு மேடையில் வச்சு அவங்களுக்கு உபகரணங்கள் கொடுத்துட்டு எல்லாம் நல்லபடி நடக்குது அப்படிங்கிற ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுறாங்களே தவிர உண்மையான தேவைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு இது நாள் வரை நடத்தப்படவில்லை. அதை வந்து இந்த கட்டுரை வந்து முழுமையாக வந்து பிரதிபலிக்குது. இந்த கட்டுரையில் மேலும் ஒரு சாராம்சம் என்ன கேட்டிங்கன்னா, மேலும் இது வந்து
யாருடைய செயல்பாடுகளை வந்து நாம் வந்து குறை கூறுவதற்காக எழுதப்படல. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அலுவலக அதிகாரிகளாக இருக்கட்டும், அலுவலக அதிகாரிகள் வந்து ஏதோ அவங்களுடைய கருணையில் வந்து ஊனமுற்றவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏன்னா அவர்களுடைய நிலையே வந்து பார்த்தோம்னா எப்போ போகும் எப்போ வரும்ங்கிறது இல்லாத ஒரு நிரந்தரமற்ற நிலை இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து ஒரு நீடித்த ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் இருக்குது, குறிப்பாக மாற்றுத்திறனாளியுடைய நலத்துறையை பொறுத்தவரையும். ஆகவே அதையும் வந்து இந்த கட்டுரை வந்து பிரதிபலிச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஊனமுற்ற துறையினாவே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் வரக்கூடிய கமிஷனர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. ஆனால் இதே வந்து ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் விமனாக இருக்கட்டும், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கட்டும், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டியாக இருக்கட்டும், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு சேர்பர்சனாக இருக்காங்க. அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர் பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் இது நாள் வரையும் எக்ஸப்ட் பிஞ்சா தவிர விஷுவல் சேலஞ்சர் பர்சனும் சிசிபிடியாக இருந்தார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவரை தவிர இது நாள் வரையும் எந்த விதமான சிசிபிடியாக இருக்கட்டும், ஸ்டேட் கமிஷன் ஃபார் பர்சனல் டிசபிலிட்டியாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக பார்வையற்றவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வழங்கப்படலை. நாம் அந்த ஒரு வாய்ப்புகளுக்கு வந்து நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம அந்த பதவிக்கு போகணும். அதுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆய்வுக் கட்டுரை வந்து தெளிவாக விளக்கி இருக்குது. ஆகவே இந்த கருத்தரங்களை ப்ரெசென்ட் பண்ணுற பேப்பராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அதனோட தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கிற புத்தகங்களாக இருக்கட்டும், அந்த புத்தகத்தினுடைய கட்டுரைகள் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள்கிட்ட கேளுங்க, அதுக்கான ஆலோசனை வழங்குங்க கேட்டுக்கிட்டு இந்த நல்லதொரு வாய்ப்பு நல்கிய கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி பேராசிரியர் சிதம்பரம் சார். உங்களுடைய கட்டுரை உண்மையாகவே அரசினுடைய திட்டங்களில் என்ன மாறுபாடுகள் தேவை, எப்படியெல்லாம் நாம் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், வெறும் வெற்று அறிவிப்புகள் அல்லது ஷோஸ், சும்மா ஊடகங்களில் காட்டப்படுகின்ற விஷயங்களாக எப்படி ஏமாற்றப்படுகின்றோம் என்பதை பற்றி தெளிவாக சொன்னீங்க. அடுத்து மணிமேகலை காப்பியத்தில் எவ்வாறு பார்வையற்றவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த தன்னுடைய கட்டுரையை வழங்க மு. ரமேஷ் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என் பிறக்குழிக்கும் பெரியோய், கண் பிறக்கு அளிக்கும் கண்ணோய், தீ மொழிக்கு அடைக்கும் செவியோய், வாய்மொழி சிறந்த நாவோய், நரகுதுயர் கெட நடந்தோய், உரகுதுயர் ஒழிக்க வந்தோய், உன்னை வணங்குதல் அன்றி வாழ்த்துதல் என் நாவிற்கு அடங்காது என்று சீத்தலை சாத்தன் மணிமேகலையில் புத்தனை பற்றி குறிப்பிடுவான். என்னுடைய கட்டுரை மணிமேகலை காப்பியத்தில் பார்வையற்றோர். இந்த கட்டுரை முழுசு நான் சொல்ல போகிறதில்ல, இதோட அந்த ஸ்னாப்சிஸ், அதோட சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கட்டுரை வந்து முதல்ல உலக காப்பிய வரலாறு பற்றிய ஒரு சின்ன சாவல் இருக்குது. அதுக்கடுத்ததாக அந்த உலக காப்பிய வரலாற்றில் தமிழ் காப்பியத்தினுடைய தனித்தன்மை என்னங்கிறத பற்றி அதில் ஒரு சாவல் இருக்குது. அதுக்கடுத்த நிலையில் மணிமேகலையில் பார்வையற்றோரை பற்றி வருகிற ஒரு முக்கியமான காதை, 6வது காதை. மணிமேகலையில் மொத்தம் 30 காதைகள் இருக்குது. அதில் 6வது காதை சக்கரவளம் கோட்டம் உரைத்த காதை அப்படிங்கிற காதையில் பார்வையற்றோரை பற்றி வருது. அதனால் அந்த சக்கரவள கோட்டம் உரைத்த காதையை பற்றி சின்ன அறிமுகம் இருக்குது. அதுக்கடுத்தாற்போல் அதில் கோதமை என்கிற ஒரு கதாபாத்திரம், பார்வையற்ற கதாபாத்திரம், அது பேசுகிற அந்த சூழ்நிலை பார்வையற்றோர் பற்றி பேசுகிறது வருது. அதுக்கடுத்தாக மணிமேகலை காப்பியத்தில் பார்வையற்றோருக்கு இருக்கிற பங்கு என்னங்கிறத பற்றி, மணிமேகலைக்கும் பார்வையற்றோருக்கும் உள்ள உறவு பற்றி, அதுக்கடுத்து புத்தர் வாழ்க்கையில் பார்வையற்றோர், கௌதம் புத்தர் வாழ்க்கையில் பார்வையற்றோர் பற்றி எங்கெல்லாம் குறிப்பு வருது, எங்கெல்லாம் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி அந்த கட்டுரை சொல்லியிருக்கோம். இந்த அடிப்படையில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. இதில் உலக காப்பிய வரலாறு என்பது 2 வகையில் அமைது. அது ஒன்று வந்து மனிதர்கள் தம்முடைய உணர்வுகளை மதம் அடிப்படையில் அணுகுவது, கடவுளை அணுகுவது, அப்படி ஒரு காப்பிய மரபு. ரெண்டாவது வந்து மனிதரை பற்றியே பாடுவது, மனித துன்பங்களை பற்றி, மனிதனுடைய இன்பங்களை பற்றி மனிதருக்காக பாடுவது அப்படிங்கிற 2 பெரும் போக்காக இந்த உலக காப்பிய வரலாறு இருக்குது.
இதில் கிரேக்க காப்பியம்னா எலியட்டு ஒடிசி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து மனிதனுடைய இதை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மில்டனுடைய இழந்த சொர்க்கம் பெற்ற சொர்க்கம் 2 காப்பியமும், அப்புறம் பிறகு தாந்தே கதே ஜெர்மனுடைய அந்த தாந்தேயுடைய காப்பியம், அதையும் நான் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கடவுளை மையமாக வைத்து பாடப்படுகிற காப்பியங்கள். அடுத்ததாக நம்ம தமிழ் காப்பிய மரபுடைய தனித்தன்மை என்னென்னா, அது வந்து உலக காப்பிய மரபில் சற்று விடுபட்டது. மனிதர்களை பற்றி மனிதர்களை பாடுவது, அது தமிழ் கவிஞர்கள் எல்லோருமே வந்து பொதுவாக கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த மரபு இது. மனிதர்கள் பாடுவதுங்கிற மரபு வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறுல இருந்திருக்கு. அதற்கு பிறகு சாமியார்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி மனிதர்களை பற்றி, அந்த மனிதர்கள் வந்து கடவுளை பற்றி பாடுகிற ஒரு பெரிய மரபு, கடவுளை முன்னிறுத்தி பாடுகிற மரபு தமிழ் இலக்கியத்தில் கிடையாது. இது சிலப்பதிகாரத்தில் சற்று அந்த கண்ணகியை தெய்வமாக்குற ஒரு செயல் நடைபெறுது. அது ஒரு எண்ட் க்ளோஸ் டு டெக்ஸ்ட்னு சொல்லி அதோட கோட்பாடு இருக்குது. அது நெரட்டாலஜி நரேஷனில் அது ஒரு கொள்கை. இது மிகேல் பக்தீன் அப்படிங்கிற ஒரு அமைப்பாளர், அவருடைய கருத்துலேருந்து நான் இதை எடுத்து சொல்கிறேன். மணிமேகலை காப்பியம் மனிதனை மனிதனாக புரிந்து கொள்வது, மனிதர்களோடு அணுகி அவருடைய துன்ப துயரங்களை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றியதுதான். மணிமேகலை என்கிற மானுட பெண்ணை பற்றி தான் இந்த கதை. அந்த மானுட பெண் தெய்வமாக மாறவில்லை. அவள் மாறாக எங்கெங்கெல்லாம் காணார் கேளார் கால் மூடப்பட்டோர் பிணியுடையவர் பேணுனர் இல்லோர் எல்லோரும் வருக என்று வரவேற்று அவர்களுக்கு அட்சய பாத்திரத்திலிருந்து அமுதூட்டுகிற அந்த செயலை நாம் பார்க்கிறோம். இது மணிமேகலை காப்பியத்தில் மட்டும்தான் இந்த செயல் சித்தரிக்கப்படுகிறது, மற்ற எந்த காப்பியத்திலும் இல்லை. அதை பார்வையிட்டவரை காணார் என்று சொல்லுகிற ஒரு முக்கியமான இந்த வேர்டு, இந்த சொல்லை நாம் பார்க்கணும். பார்வையிட்டவரை பல நம்முடைய பேச்சு வழக்கிலையும் இலக்கிய வழக்கிலும் பலவாறு சுட்டப்படுகிறார்கள். ஆனால் மணிமேகலை காப்பியம் மட்டும்தான் காணார் அப்படி என்றும், கண்ணில் பார்ப்பனன் கண்ணில் அப்படி என்றும், கண்ணில் பார்ப்பினி என்றும் சுட்டுகிறது. இது கண்ணோடு, அப்புறம் நம்ம முன்னாடி சொல்லி ஒரு பாட்டு, கண் பிறக்கு அளிக்கும் கண்ணோய் அப்படின்னா இது புத்தர் வாழ்க்கையில் நடந்தது. அது ஜாதக கதையில் வரக்கூடியது, அதை இப்போ சொல்ல முடியாது. அடுத்தாக நம்ம சக்கரவளம் கோட்டம் உரைத்த காதை, அந்த பகுதியில் தான் கோதமை என்கிற ஒரு பெண், அவங்க வயதில் மூத்தவங்க, அவங்களுக்கும் பார்வை இல்லை, அவருடைய கணவருக்கும் பார்வை கிடையாது. அவங்களுடைய குழந்தை, ஒரே ஒரு குழந்தை, 12 வயசு குழந்தை, அந்த குழந்தை வந்து இறந்து போயிடும். அப்போ அந்த குழந்தையை அள்ளி அணைச்சி அந்த சுடுகாடு, சக்கரவள கோட்டம் என்றால் அது வந்து முதுகாடு, அந்த முதுகாட்டில் போயிட்டு அந்த சோரோரமாக நின்றுக்கிட்டு தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி அந்த கதை அமைஞ்சிருக்கும். அவங்க கடவுள்கிட்ட அந்த சம்பாபதி தெய்வம் என்கிற தெய்வம், அந்த தெய்வத்துக்கிட்ட வாதாடுவாங்க. அருளாட்சி சம்பாபதியே, அருளாட்சி மிக்க உனது ஆளுகைக்குள் இதுவரைக்கும் யாருமே வஞ்சிக்கப்படலை, ஆனால் என்னை நீ வஞ்சிச்சிட்ட. என்னன்னா, என்னுடைய மகன் எங்களுக்கு உதவியாக இருந்த கண்ணில் பார்ப்பனனாகிய என்னுடைய கணவருக்கும் பார்ப்பனியாக எனக்கும் உதவியாக இருந்த என்னுடைய ஒரே ஒரு மகனுடைய உயிரையும் நீ பறித்து கொண்டாயே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்புறம் வந்து அதுக்கு வந்து சம்பாபதி தெய்வம் பதில் சொல்கிற போல அங்கே இருக்கும். அவங்க மறுபடியும் கேட்பாங்க, இந்த மகனுடைய உயிரை இதே உடம்பில் பொருத்தி எனக்கு நீ அவனை தரணும், அதுக்கு பதிலாக என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோதமை என்கிற பெண் கேட்பாங்க, பார்வையிட்ட பெண். அதற்கு அந்த தெய்வம் வந்து மறுத்துரும். அப்படி ஒரு உலகத்தில் அப்படிலாம் ஒரு நடக்குமா? அப்படி யாராவது சொல்லியிருந்தால் அது வஞ்சகருடைய மொழி. அதை ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் எடுப்பது என்பது ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை செய்வதற்கு சமமானது. அப்படிலாம் செய்ய முடியாது. உன் மகன் இறந்திருக்கிறான்னா மறுபடியும் பிறப்பான், வினைக்கேற்ற வகையில் பிறப்பான் அப்படின்ற அந்த கதையை வந்து அப்படி போகும். அமர்வாளர்கள் வந்து இங்கே கட்டளையிட்டிருக்காங்க சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி, அதனால் வேகமாக. இப்போ முதல்ல அமுத சுரபியில் வந்து அச்சய பாத்திரத்தில் முதல்ல அமுது ஊட்டியதே வந்து மாற்றுத்திறனாளிக்கு தான். அதாவது ஆபுத்திரன், மணிமேகலையும் பார்வையிட்டார். ஆபுத்திரன் வந்து மதுரையில் அந்த சிந்தாதேவி கோவிலில் அதான் முதல்ல அந்த கடிங்கைன்னு சொல்லுவாங்க, அதுதான் பிச்சை பாத்திரம், அதுதான் அச்சய பாத்திரம், அதுதான் அமுத சுரபி. அந்த அமுத சுரபியிலேருந்து முதல்ல உணவு பெற்றது மாற்றுத்திறனாளிகள் தான். அதற்கு பிறகுதான் பிறர் எல்லாருமே.
இந்த தகவல் அதில் இருக்குது. அது வந்து 3-4 கதைகளில் தொடர்ந்து சொல்லப்படுது. அது இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா கட்டளையிட்டாங்க. அதை புத்தரோட கோதமை என்கிற பெண்ணை பற்றி சொல்லி நீங்கள் ஆசிய ஜோதி படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து கோதமை என்கிற ஒரு பெண் அவங்க வந்து மகன் இறப்பை பற்றி புத்தரோட உரையாடி அப்புறம் எள்ளு இறப்பே இல்லாத வீட்டிலேருந்து எள்ளு கொண்டான்னு சொல்லி அவர் கௌதம புத்தர் சொல்லுவார். அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து போய் வீடு வீடாக விசாரித்து அங்கே வந்து எல்லார் வீட்லையும் யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க, எள்ளு கிடைக்கலன்னு சொல்லி அந்த அனுபவத்தை உணர்ந்து அப்புறம் இறப்பு என்பது இயல்பானது அப்படிங்கிற நிலையை உணர்ற மாதிரி அப்புறம் மக்களாசான் அப்படிங்கிற ஒரு மக்களன் அப்படிங்கிற ஒரு புத்தருக்கு ஒரு சீடர் இருந்தார். அந்த சீடர் வந்து பார்வட்டருடைய பிள்ளை. அதை பற்றியெல்லாம் அந்த சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட கட்டுரையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வையற்ற பெண்கள் குடும்ப வாழ்வில் மேற்கொள்ளும் சிக்கல்கள். பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில், அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை மற்றும் உறவுகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தையும் பெண்கள் வந்து சமாளிக்கிறோம். எப்படி? எல்லாத்தையுமே வந்து லைஃப்பில் சேலஞ்சாகிட்டு அந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு என்னோட தலைப்பில் நான் அதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து குடும்பத்தை இது பண்ணுறாங்க, கல்யாணம் எப்படி ஒரு சிக்கலாக இருக்குது, குழந்தை வளர்க்குறது, உறவுகளை வந்து பேணி காக்கிறது. ஏன்னா மாமனார் மாமியார் எல்லா உறவுகளையும் வந்து பேணி காக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், சமூகத்துலேயும் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் அப்படி தான் சமூகத்துக்கும் இது பண்ணுறேன், குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே இது பண்ணுறேன். எல்லா பெண்களும் அப்படி தான் பண்ணுறீங்க. அதனால் முதல்ல எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பெண்களின் சார்பாக. ஓகே, எனக்கு நிறைய மேடையில் பேசி பழக்கம் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சங்கத்துக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தன்னுடைய வாழ்வியல் அனுபவத்திலிருந்து மிகச்சிறப்பான ஒரு கட்டுரை எழுதி இங்கே அது மிக சுருக்கமாக நம்முடைய நேர தேவை கருதி நிறைவு செய்த மேடம் கீதா மேடம் மிக மிக்க மிக்க நன்றி. அடுத்து நம்முடைய கருத்தரங்க ஒருங்கிணைப்பு குழு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாஸ் வந்து நம்முடைய பொருளர் சங்கத்தினுடைய முதுபெரும் உறுப்பினர் நிர்வாகி நம்முடைய முத்ராவதி ஐயா. அவர் தான் வந்து எங்கள் இந்த கருத்தரங்க ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர். அவர் தன்னுடைய கட்டுரையை மிகச் சுருக்கமாக தற்போது உங்களுக்கு வழங்குவார். அவருடைய அனுபவத்தை தான் எழுத சொல்லி கேட்டிருந்தோம், கொஞ்சம் எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும்ட்டு. அதை தான் தன்னுடைய அனுபவம் சங்கம் தோற்றம் பற்றி தான் ஐயாவுடைய கட்டுரை பேசுகிறது. மிக சுருக்கமாக அதை குறித்து தற்போது ஐயா பேச. வணக்கம். மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்முடைய சங்கம் நடத்திய போராட்டங்கள் தொடர்பான கட்டுரை தான் நான் கொடுத்திருக்கிறேன். அதில் ஒரே ஒரு போராட்டத்தை பற்றி தான் இப்போ நான் விளக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி பல பேர் ஆசிரியர்களாக இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு சங்கம் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பணிதான் காரணம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு கல்வி அமைச்சர் இருந்தார். அந்த கல்வி அமைச்சர் என்ன பண்ணார்னா, பார்வையற்றவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்ற முடியாது அப்படின்னு ஒரு அரசாணையை போட்டார். நாங்களெல்லாம் பணியிலிருந்து நீக்கப்பட்ட காலம் அது. கான்ட்ராக்ட் போஸ்ட்டு நீக்கிட்டாங்க. என்ன ஆர்டர் வரலன்னு பார்த்தா கடைசியில் ஒரு செய்தி என்னென்னா, பார்வையற்றவர்கள் இனிமேல் ஆசிரியர்களாக பணியாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஆணையை போட்டாங்க. இந்த ஆணையை ஒரு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து தேடி எடுத்து கண்டுபிடிச்சி உடனடியாக கொதிச்சு எழுந்தது நம்முடைய சங்கம். ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் வச்சோம். உடனே முதலமைச்சர், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர், அப்போ யார் கல்வி அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் உடனடியாக சமூக நலத்துறை அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை அழைத்து பேசி, எப்படி இந்த துறையில் உங்களுடைய கவனக்குறைவால் எப்படி இந்த தவறு நடந்தது, எப்படி இதை நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஆணையை 24 மணி நேரத்தில் ரிவோக் பண்ண நம்முடைய சங்கம். முதலமைச்சர் இந்த தவறை ஒத்துக்கொண்ட ஒரே முதலமைச்சர் அவர்தான். என்னுடைய கவனக்குறைவால் இது நடந்துருச்சு, இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காது என்று சொல்லி அந்த அரசாணையை திரும்ப பெற்றுக்கொண்டு அவருக்கு சந்தன மாலை போட்டு நம்முடைய சங்கம் அவரை கௌரவப்படுத்தியது. நம்முடைய அந்த அரசாணையும் திரும்ப பெற்றது. நாமும் உயிர் பிழைத்தோம். இல்லைன்னா இன்னைக்கு எல்லோரும் ஆசிரியர்களாக, இத்தனை கல்லூரி பேராசிரியர்களாக போயிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அரசாணையை போட்டு அதை உடனடியாக
திரும்ப பெற்ற சங்கம் நம்முடைய சங்கம். இது மாதிரி பல வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். எனவே இந்த வரலாற்று வீரியத்தோடு நீங்கள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்த நம்முடைய கருத்தரங்க தொகுப்பாளர் டாக்டர் முருகானந்தம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I'm very proud to stand in front of you and present my paper, which is entitled The Unaltered Approach of the People at Large, a Personal Account. That is the title of my paper. Definitely I won't take more than 3 minutes to simply present what I have done right through my paper. It is a personal account, the title clearly suggests. Many believe and many say there are progress in the society. We have improved, no doubt about that. I'm not here to deny our improvement, our growth, our progress, whatever. We have, RPD, plenty of changes are happening. Most of us have been employed in different sectors. Most of our talented, visually challenged members are getting placed in different sectors. I don't deny, but my paper highlights how the society still continues to pursue us in a different perception, different style altogether. See, we are not completely accepted. If you take it now, if you look at it very minutely, society hasn't included us as they include other members, other sighted members, our counterparts. They are well cared, they are given all the priority. See, you may be a earning member in your family, but your family will not, the members or your parents will not take your words seriously. We are ignored in different places. Let me point out where we have been ignored even still. During auspicious occasion, during family gathering, if any celebration or any festivity happens, there we are ignored. Such perception still continues, which is really heartening, which is really surprising, which we cannot even tolerate. Why it is happening? That is the major idea of my paper. Because the mindset hasn't happened. The government institutions or any missionaries, they have silence, please. Silence, please. Yeah, please. Can you? If you remain silent, I will finish within 2 minutes. If you keep talking, I will continue for another 10 minutes. Okay. So that is the problem. The missionary or other bodies, they haven't taken the problem that we face, the psychological trauma that we face because of the society. They haven't taken it very seriously. That sensitization has not happened. We are talking about the outset. That's what is felt externally, but internally there are different trauma that we face. Many uneducated, illiterate, visually challenged, they have not been considered very seriously. So that is the major idea of my paper. And thank you so much for listening to me, and thank you so much for giving this chance. Thank you so much, Dr. Mahendran, for your wonderful and timely presentation. And அடுத்தபடியாக கருத்தரங்க நிகழ்வுடைய முன்னிலையாளர்கள் ஒருவர், அமர்வு தலைவர்கள் ஒருவர், டாக்டர் முருகேசன் ஐயா அவர்களை தன்னுடைய கட்டுரையை சுருக்கமாக வழங்கி கருத்தரங்கம் குறித்தும் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். அன்பார்ந்த அரங்கில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கத்தை திட்டமிட்டு கட்டுரைகளை பெற்று இதை நூலாக்கி இருக்கிற இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற நம்முடைய சங்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் தன்னார்வ பெருந்தகைகளுக்கும் இத்தகைய நூலாக்க பணிகளில் ஈடுபட்டவன் என்ற முறையில் என்னுடைய நன்றி அறிதலை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய பார்வையற்ற சமூகம் தனக்குள்ளாகவும் இந்த சமூகத்துடனும் கொண்டுள்ள உறவுகளை, செயல்பாடுகளை நாம் அசை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு குழுமிய செயல்பாடு இங்கே திரண்டு நிற்பதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2000 ஆண்டில் ஒரு விடுதி செயல்பாடாக நடந்து கொண்டிருந்த ஒரு எளிய இலக்கிய அமைப்பில் விழி திருப்புங்கள் பார்வையற்றோரை நோக்கி என்ற ஒரு சிறிய நூலை நாங்கள் உருவாக்கினோம். 10 பேர் சேர்ந்து எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாகிய அந்த நூல் 64 பக்க அளவில் வெளிவந்திருந்தது.
அந்த நூலின் மீதான விமர்சனத்தை ரமேஷ் அவர்கள் காட்சி அதிகாரம் என்ற தலைப்பில் எழுதியிருந்தார். இந்த காட்சி அதிகாரம் என்ற கட்டுரை எந்த கருத்தை பதிவு செய்ததோ அதை நாம் பல வடிவங்களில் வளர்த்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இருக்கிறோம். இப்போது மின்னஞ்சல் குழுமங்கள் வெளிவந்த போது அதை பயன்படுத்தி நம்முடைய படைப்பாற்றலையும் ஆய்வாற்றலையும் சிந்தனை ஆற்றலையும் நம்முடைய எழுத்தாற்றலையும் நாம் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எந்த துறையை சார்ந்திருக்கிறோமோ, படிப்புத்துறை, ஆய்வுத்துறை, கற்பித்தல் துறை, இதுபோல நிறுவன பணித்துறை என்று எதில் எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய தனித்தன்மைகளை நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வந்திருக்கிறோம். அதனுடைய ஒரு தொகுப்பாகத்தான், அதனுடைய விழுமியமாகத்தான் நாம் இந்த கருத்தரங்கத்தை பார்க்கிறோம். இந்த கருத்தரங்கத்தில் இது படிக்கப்பட்ட எல்லா கட்டுரையுமே அந்தந்த துறையில் மிக முக்கியமானது. அதே போல அந்தந்த நபர்களும் மிக மிக முக்கியமானவர்கள். இவர்களுடைய பங்கை நாம் தொடர்ந்து வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நண்பர்களே, இந்த கடந்த ஆண்டு இது நடந்த கருத்தரங்கில் படிக்கப்பட்ட கட்டுரைகளை விட, அது பெறப்பட்ட கட்டுரைகளை விட இந்த ஆண்டு கட்டுரைகள் குறைவு. சென்ற ஆண்டில் 35 கட்டுரைகள் வந்திருந்தன. 375 பக்கங்களில் விரிவான நூல் அது. இப்போது அது 2 பங்காக குறைந்து விட்டது. ஆனால் உண்மையிலேயே இந்த தலைப்பில் 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை நாம் எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு விரிவான அனுபவ செழுமையும் ஆய்வு நோக்கும் இருக்கிறது. அதே போல நமக்கு பங்கேற்பு அனுபவமும் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே தொடர்ந்து பல நிலைகளிலும் இயங்கிக் கொண்டிருக்கு. அதே போல இந்த விரல் மொழியர் இதழை குறித்து நாம் இன்னும் நிறைய பேசவே இல்லை. இந்த இதழ் குறித்து பேசுவதற்காகவே ஒரு கருத்தரங்கை உருவாக்க வேண்டும். இதே போல இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற பல தலைப்புகளில் நான் ஏற்கனவே கடந்த 2013ஆம் ஆண்டு தொடங்கி அவ்வப்போது ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரை பதிப்பகத்திலே நூலாக வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்படி நம்முடைய பணிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த கருத்தரங்கு முக்கியமானது. இப்போ இதை நாம் நினைவில் கொண்டு நம்முடைய அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய 40 ஆண்டு கால சங்க வரலாற்றையும் சமுதாய வரலாற்றையும் நினைத்து பார்க்க வாய்ப்பாக அமைந்த இந்த சூழலை நாம் மேலும் மேலும் செழுமைப்படுத்துவதற்கான பின்புலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ என்னுடைய கட்டுரை குறித்து சில சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய களப்பணிகளை நாம் 3 நிலைகளில் பிரிக்கலாம். ஒன்று, நாம் நமக்காக ஆற்றுகிற பணிகள், நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம் ஈடுபடுகிற போராட்டங்கள் மற்ற செயல்பாடுகள். இன்னொன்று, நாமும் நம்மை போல இருக்கிற பார்வை உள்ள சமூகத்தினரும் பயன்பெறுவதற்காக நாம் செய்கிற செயல்பாடுகள். குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான போராட்டங்களை சொல்ல வேண்டும். ஜாக்டோ ஜியோ போராட்டம் வந்தது. நீங்கள் எல்லாம் அதிலே பலர் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நமக்கு ஒரு பெரிய உண்மை என்ன என்றால், மற்றவர்களை விட மிக துணிச்சலாக நம்முடைய கடந்த கால அனுபவத்தை ஒட்டி மிக தீவிரமாக போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் நாம். பல கல்வி நிறுவனங்களில் இருந்து முதல் ஆளாக வெளியே வந்தவர்கள் நாம். நான் என்னுடைய கல்லூரியில் இருந்து முதலில் வெளிவந்தேன். அதன் பிறகு மற்ற நாட்களில் தான் மற்றவர்கள் வந்தார்கள். இப்படி பலருக்கு அனுபவங்கள் உண்டு. அதே போல கடைசி வரை பணியில் சேராமல் இருந்தவர்கள் நாம். நம்மில் சில பேர் பணி இடைநீக்க ஆணையை கூட பெற்றிருக்கிறோம். இந்த வரலாறெல்லாம் இந்த நூலில் வரவில்லை. இதுவெல்லாம் வர வேண்டும். அதே போல இந்த ராணிமேரி கல்லூரியை அரசு தலைமைச் செயலகமாக மாற்றப்போவதாக வந்த ஆணையை எதிர்த்து அப்போது நடந்த போராட்டத்திலே, அப்போது அந்த கல்லூரியிலே படித்த மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள். அதிலே அந்த கல்லூரியினுடைய நிர்வாகமும் ஆசிரியர்களும் மற்ற மாணவர்களும் வியக்கும் வகையில் அந்த வளாகத்தை விட்டு வெளியே வராமல் கடுமையாக போராடி ஒரு நினைவு வரலாற்றை உருவாக்கி அந்த ஆணையை எழுத்தளவில் நீக்கியவர்கள் நம்முடைய பெண் ஆளுமைகள். இந்த கட்டுரை வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அதை பெற முடியவில்லை. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ இன்னொன்று, இந்த சமுதாய நலனோடு நாம் மேற்கொண்ட பல பணிகள்.
அதுதான் 2009ஆம் ஆண்டில் நமக்கு தெரியும். அப்போது ஈழத்திலே நடந்த மிக கடுமையான போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழகம் ஒரு கடுமையான ஒரு போராட்ட சூழலை சந்தித்தது. அப்போது இந்த இளைஞர் முத்துக்குமார் உட்பட 15 பேர் அடுத்தடுத்து குறுகிய இடைவெளியில் தங்கள் உயிரை நீத்து இங்குள்ள மக்களின் உணர்வுகளை தூண்டினார்கள். அதில் நம்முடைய நண்பர்களும் இணைத்து கொண்டு எல்லா போராட்ட வடிவங்களிலும் பங்கேற்றோம். அங்கங்கே நடைபெற்ற கருத்தரங்குகளிலே பார்வையாளராக பங்கேற்று கருத்துக்களை பெற்றோம். நானும் நண்பரும் டெல்லிக்கே சென்றோம். அங்கு நடந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றோம். அதே போல் எங்கெல்லாம் உண்ணாவிரத போராட்டங்கள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் போய் முழு நேரமும் இருந்து உண்ணாவிரத போராளிகளை ஊக்கப்படுத்தினோம். அங்கே முழக்கங்கள் எழுப்பி மக்களின் கவனத்தை ஈர்த்தோம். இந்த வரிசையில் ஒரு நடை பயணத்தையே நாங்கள் திட்டமிட்டோம். இப்போ அரசியல் சாராமல் எந்த அமைப்பின் பெயராலும் இயங்காமல் தன்னார்வம் என்ற அடிப்படையில் மட்டுமே ஒரு 5-6 நண்பர்கள் இணைந்து ஒரு நடை பயணத்தை சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 29 நாட்கள் நடத்தினோம். இந்த நடைபயணம் தொடர்பான செய்திகள் எல்லாம் பெரிய அளவில் ஊடகங்களில் வரவில்லை. ஆனாலும் இந்த நடைபயணம் மக்கள் மத்தியிலே விரிவான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நாங்கள் பல கிராமங்களில் மக்களை சந்தித்தோம். எங்களை பார்த்தவர்கள் எங்களிடம் இருந்து நேரடியாக ஈழ நிலவரம் குறித்து விவாதித்து தெரிந்து கொண்டார்கள். எங்களுடைய நடைபயணம் கடந்து சென்ற ஊர்களில் நாங்கள் இன்று அந்த ஊரை கடந்திருந்தால் நாளை அந்த ஊரிலே போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் ஏராளமான மக்கள் பங்கேற்றார்கள். இப்படியான செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த நடை பயணத்திற்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நண்பர்கள் வீரப்பன், மாரிசாமி, சக்திவேல், ஆறுமுகம், நாகராஜன் ஆகியோர்தான் முக்கியமான காரணம். 29 நாட்கள் அவர்கள் நடைபயணம் செய்தார்கள். நானும் நண்பர் தனக்கோடியும் அரசு பணியில் இருந்த காரணத்தால் எங்களால் முழுமையாக அதில் ஈடுபட முடியவில்லை. நாங்கள் விடுமுறை நாட்களிலும் இடையிடையே விடுப்பு பெற்றுக்கொண்டு ஒரு 10 நாட்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றோம். இப்படி அந்த போராட்டம் ஏற்படுத்திய, அதே போல் இதற்கு மற்ற அரசியல் கட்சியினர்லாம் நிறைய ஊக்கம்லாம் அளித்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த கட்டுரை பதிவு செய்திருக்கிறது. எனவே 20 கட்டுரைகளோடு நின்ற 23 கட்டுரைகளோடு நின்ற இந்த கருத்தரங்கம் 200 கட்டுரைகளாக பெருக வேண்டும் என்ற என்னுடைய ஆர்வத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கட்டுரையாளர்களை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பேச வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. நண்பர் ரமேஷ் ஒரு படைப்பாளராக, ஒரு கவிஞராக தன்னுடைய பணியை தொடங்கி தற்போது குறிப்பிடத்தக்க ஆய்வாளராக தன்னை வளர்த்து நிறுத்தியிருக்கிறார். அவருடைய அண்மைய ஆய்வு மணிமேகலை குறித்தது. அதில் அவர் பல கருத்துக்களை சொல்கிறார். இந்திய அளவிலும் ஆசிய அளவிலும் மணிமேகலைக்கு இருக்கிற தத்துவார்த்த முக்கியத்துவத்தை ஆய்வது அவருடைய தற்போதைய நோக்கமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், சிலப்பதிகாரம் எழுதுவதற்கு முன்பே மணிமேகலை எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று. இப்படி நமக்குள்ளாக இருக்கிற ஆய்வு கூறுகளையும் படைப்பு பின்புலங்களையும் திரட்டி நாம் ஒரு விரிவான பார்வையற்றோர் இயத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் முருகேசனை அவர்களுக்கு நன்றி. ஐயா சொன்னது போல நாங்கள் நிறைய கட்டுரைகளை எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் கட்டுரைகளுடைய அளவு சற்றே குறைவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் ஆழமாக இருந்திருக்கிறது. பார்வையற்றவர்கள் நன்றாக எழுத தொடங்கி கணினி பழகி நன்றாக எழுத தொடங்கிய போதிலும் இந்த கைபேசி வந்த பின்னர் எழுதும் பழக்கம் சற்றே குறைந்து விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. பார்வையற்றவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும், ஆழமான விவாதங்களில் ஈடுபட வேண்டும். அதற்கு இந்த கருத்தரங்கம் வழிகோலும் என்று நம்புகிறோம். நினைவு பரிசு வழங்குதல் தொடர்ந்து கருத்தரங்க அமர்வு தலைவர் பேராசிரியர் பசுபதி ஐயா அவர்களுக்கு சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அரங்கராஜா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்து சங்கத்தினுடைய செயலர் தோழர் மணிகண்டன் அவர்கள் புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் சிதம்பரம் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சங்கத்தினுடைய இணை செயலர் பூபதி அவர்கள் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்.
நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து சங்கத்துடைய நிறுவன உறுப்பினர், முதுபெரும் உறுப்பினர், பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் அற்புதம் ஐயா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தினை நினைவு பரிசாக கட்டுரை வாசித்த அனைவருக்கும் வழங்குகிறார். ஐயா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். முதலில் சங்கத்தினுடைய நம்மளது சங்கத்தினுடைய தலைவர் வரலையா? அவர் இல்லைங்க. சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய முத்துசாமி அண்ணன் அவர்கள் அற்புதம் ஐயா அவரிடமிருந்து அவருடைய புத்தகத்தை பெற்றுக்கொள்வார். இந்த புத்தகம் அற்புதம் ஐயா அவர்கள் தானாகவே எழுதி அச்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம். இது நினைவு பரிசாக கட்டுரையாளர்களுக்கும் சங்க தலைவர் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அடுத்து கருத்தரங்கத்தில் கட்டுரை வாசித்தவர்களுக்கு புத்தகம் வழங்கப்படுகிறது. முதலில் கருத்தரங்க அமர்வு தலைவர்கள் பசுபதி ஐயா அவர்களுக்கு புத்தகம் வழங்கப்படுகிறது. அப்படியா? பசுபதி சார், முருகேசன் சார், சிதம்பரம் சார் 3 பேருக்கும் புத்தகம் வழங்கப்படுகிறது. கருத்தரங்க அமர்வு தலைவர்களுக்கு அற்புதம் ஐயா தன்னுடைய புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்குகிறார். அடுத்து இந்த கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிடுவதற்கு பெரிதும் உழைத்து நம்முடைய அரசாணைகளையும் தொகுத்து வெளியிடுவதற்கு பெரிதும் உழைத்திருக்கக்கூடிய பாண்டியராஜன் சார் அவர்களுக்கு புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்து நம்முடைய பாண்டிச்சேரி நாகராஜன் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ரமேஷ் சார், ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து விகாஸ் அவர்கள், விகாஸ் அடுத்து மணிகண்டன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் முடிஞ்சு. இதுவரை மிகச் சிறப்பாக இந்த தொகுப்பினை மிக சிறப்பாக இதை வழங்கிய டாக்டர் முருகானந்தன் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்கள். எல்லோரையும் ஒருங்கிணைத்து அறிமுகப்படுத்தி மிகச் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்தார்கள். அதுபோல அவரை மட்டும் இல்லை, அவரோட அன்பு துணைவியார் சக்தி பிருந்தா அவர்களும் இந்த புத்தகம் இதெல்லாம் வெளிவரத்துக்கு இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார்கள். அதற்காக அண்ணன் முருகானந்தன் அவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இறுதியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நன்றி உரை அதை வழங்குவதற்காக இந்த செமினார் குழுவில் ஒருவராக இருக்கக்கூடிய மிக பெரும் பில்லராகவும் காட்சி தரக்கூடிய பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். மீண்டும் அதற்கு முன்னால் முருகானந்தன் ஓரிரு வார்த்தைகள். இல்லை, எப்படி இந்த குழுவுக்கு உத்தரவாதியா பாசா, அதே மாதிரி எனக்கு பாண்டியராஜன் சார் தான் பாஸாக இருந்து இந்த புத்தகத்தை சம்பந்தமான எல்லா வேலைகளையும் அவர் தான் முடித்தார். அவருக்கு நாங்கள் உதவினோம், அவ்வளோதான். அடுத்து நாகராஜன் சார் நன்றி உரை. நன்றி. இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய பார்வையற்ற பட்டதாரிகள், மாணவர்கள், சங்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய வேளையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முற்பகல் கருத்தரங்க 40 ஆண்டு பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தின் ஆண்டு விழாவில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கலை, பண்பாடு மற்றும் கள செயல்பாடு என்ற தலைப்பில் இந்திய பார்வையற்றவர்களுக்கிடையே உள்ள கலை, பண்பாடு மற்றும் கள செயல்பாடு என்ற தலைப்பிலே கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நமது சங்கத்தின் தலைவர் முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த சங்கத்தின்
ஆரம்பத்திலிருந்தே சங்கத்தோடு உழைத்து கொண்டிருந்த மற்றும் இந்த சங்கத்தினுடைய ஆண்டு விழாவை தொடக்க விழாவில் தலைமையேற்று நடத்திய அற்புதம் ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மற்றும் இந்த கருத்தரங்கத்திற்கு 3 முத்தமிழ் அறிஞர்கள் அமர்ந்து கருத்தரங்கத்தை வழிநடத்திய பசுபதி ஐயா மற்றும் முருகேசன் ஐயா மற்றும் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல இந்த கருத்தரங்கத்திற்கு தனது படைப்பினை கொடுத்து இங்கு வந்து அது குறித்து கருத்துக்களை திரளாக கூறி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய அனைத்து படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கம் மற்றும் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த கருத்தரங்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்த முருகானந்தம், பாண்டியராஜன் மற்றும் மகேந்திரன் போன்ற உத்தரபதி ஐயா போன்ற மாபெரும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஒரு சமூகம் சிந்திக்கிறது என்பதற்கு முக்கியமான எடுத்துக்காட்டு என்றால் அது அதனுடைய படைப்பை வெளியிடுகிறது, எழுத்துக்களாக வெளியிடுகிறது என்பதுதான் அர்த்தம். இக்னோரன்ஸ் இஸ் த மதர் ஆஃப் ஹியூமன் மிசரின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்னது போல இங்கு விழிப்புணர்ச்சி அடைந்து விட்டோம், நாங்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டோம் என்பதனை வெளிப்படுத்துவதற்காக ஒரு படைப்பினை 2வது ஆண்டாக பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கம் ஒரு தேசிய அளவிலான ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. அதற்கு காலையிலிருந்து வந்து அமர்ந்து நேரம் கருதி ஒவ்வொருவரும் கவனித்து இந்த கருத்தரங்கம் நிறைவாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆண்டு விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தற்காலிக செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அலுவலக தாங்கர்களுக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.